ஸோ ஆடியோ வீடியோ கிளியரானு செக் பண்ணுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ ஓகே அப்படின்னா நம்ம பவர் சிஸ்டமோட கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். ஸோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். ஸோ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நம்ம கொடுப்போம்ப்பா. ஓகே, ஸோ தேர்ஃபோர் உங்களால் ஸோ என்ன மாதிரியான கொஷின்ஸ் இருந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நம்ம அல்டிமேட் எய்ம் வந்து எப்போவுமே ஒரு சப்ஜெக்ட்னா அந்த சப்ஜெக்டில் ஃபுல் மார்க்கை நம்ம வாங்கணும். ஓகே, அதுக்கு வந்து வெறும் கிளாஸஸ் மட்டும் நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ அதுக்கோட கிளாஸஸோட கூட நமக்கு டிஸ்கஷன்ஸையும் நம்ம கொடுக்குறோம். ஓகேயா, ஸோ இந்த மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் டெய்லி கிளாஸஸ் பார்க்குறீங்க, ஸோ டெய்லி டிஸ்கஷன்ஸ் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பார்க்குறீங்க, அடுத்து நீங்கள் போய் டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டேக்கை சரி பண்ணி அடுத்ததாக நம்ம ஷார்ட் நோட்ஸை அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம மிஸ்டேக்ஸ் எப்போ நமக்கு ஃபுல்லாகவே சரியாகுதோ அன்றைக்கி நம்ம டெஃபினட்டாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். வாட் எவர் த பொசிஷன். ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்ன்றது ஒரு ஃபேக்டர்ஸே கிடையாது. ஸோ நம்ம கரெக்டான வழியில் கரெக்டான அப்ரோச் பண்ணோம்னா ஸோ ஈவன் ஒரு 20-30 நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸுமே நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தான்ப்பா டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேயா, ஸோ நம்ம வெறும் லைவ் கிளாஸஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ வெறும் ரெக்கார்டடோ கிடையாது. டிஸ்கஷன்ஸு, டெஸ்ட்டு, அதுக்கான டிஸ்கஷன்ஸு, மெட்டீரியலு, ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் வேணும். ஓகேயா, ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ எந்த இன்ஸ்டியூட்டில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு வந்து கோர்சஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இல்லைன்னா நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதில் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஸோ ஒரு டெமோ கூட நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா கூட நாங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ நம்ம மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து ப்ரொவைடே பண்ணுறோம். ஸோ வை பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கண்டென்ட்டை இவ்வளோ ஒரு லீஸ்ட் ப்ரைஸில் இவ்வளோ ஒரு சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு கொஷின் உங்களுக்கு டவுட் வருதுன்னா அந்த டவுட்டை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஓகேயா, ஸோ அது பண்ணாமல் வெறும் ரெக்கார்டு மட்டும் கொடுத்தாலும் தட் இஸ் வேஸ்ட். ஓகேயா, ஸோ அந்த வகையில் நம்ம வந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறோம். ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸாமுக்கு படிக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இல்லை எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஸ்பரன்ஸ்கிட்ட கேளுங்க. ஸோ வாட் தே சஜஸ்ட், அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிளாஸஸ் வந்து இப்போ திரும்ப இந்த ஷார்ட் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஃபார் த எக்ஸாம். ஓகேயா, ஸோ இந்த ஷார்ட் கோர்ஸில் நம்ம எப்படி எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு வீடியோவாக நம்ம அப்கமிங் டேஸில் வரும். ஓகே, ஸோ அந்த வழியில் நம்ம ஒரு நம்பர் ஆஃப் ஹியூஜ் வேக்கன்சிஸ் வரப்போகுது. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈஸியாக கிராக் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ எப்போவுமே நம்ம சஜஸ்ட் பண்ணுறது கிளாஸஸ் மட்டும் பத்தாதுப்பா. ஓகேயா, ஸோ வெறும் கிளாஸஸை மட்டும் வச்சு எந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ கூட அவங்களுக்கு டெய்லி டிஸ்கஷன்ஸ் வேணும். ஓகே, ஸோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஓகேப்பா, ஸோ இப்போ நம்ம கோர்சஸோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ லேட்டரான இப்போ பவர் சிஸ்டம் கிளாஸஸ்க்கு நம்ம போகிறோம். ஸோ நான் எப்போவுமே ஒரே ஒரு திங்கை தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது. ஸோ நம்ம கிளாஸஸ் பாருங்கள், நீங்கள் இஎஸ்சியோட கொஷின் பேங்க் எடுங்க. ஓகே, ஏன்னா இஎஸ்சி கொஷின்ஸ் தான் வந்து ஸ்டாண்டர்டாகவும் வைடாகவும் இருக்கும். ஸோ கேட் கொஷின் எடுத்தீங்கன்னா கேட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு நமக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்க மாட்டாங்க. எதர் 1 or 2 கொஷின், அதுவும் 1 mark கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஓகே, அப்போ இஎஸ்சி கொஷின்ஸ்க்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ என்ன இஎஸ்சின்றது இன்ஜினியரிங் சர்வீஸ் தான். இதுவுமே என்ன தமிழ்நாட்டில் இருந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் தான். இப்போ அந்த கொஷின்ஸோட ஸ்டாண்டர்டை நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம கிளாஸஸ் ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ பவர் சிஸ்டமில் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நான் நடத்துகிறேன்னா அந்த கிளாஸஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஆல்மோஸ்ட் 15 கிளாஸஸ் வருமா, ஸோ இல்லை 20 கிளாஸஸ் வருமா. ஸோ அந்த 20 கிளாஸஸ் அடுத்ததாக நான் ஒரு கொடுக்குற அந்த டிஸ்கஷன்ஸ் ஒரு 10 or 20 டிஸ்கஷன்ஸோ கொடுக்குறேன்னா அதை ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஎஸ்சி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்ககிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக பில்ட் ஆகும். ஓகே, அதுதான் நம்ம எப்பவுமே ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ ஒரு குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் மட்டும் கொடுத்துட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக படிச்சுக்க முடியும்ப்பா. ஓகே, ஸோ நம்ம இல்லை நீங்கள் எங்கே கொடுத்தாலும் போகலாம்ப்பா, அதில் தப்பே கிடையாது. ஸோ இந்த கம்யூனிட்டி இப்போ நம்ம சொசைட்டி இன்ஜினியர் கம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னா யார் நல்ல கண்டென்ட் கொடுக்குறதுனால நானே கூட சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கோர்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் தான். ஓகேயா, ஸோ ஒருவேளை நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா உங்களால் லைவை பார்க்க முடியலன்னா அதை நீங்கள் ரெக்கார்டடாகவும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஷெடியூல் படி இருக்கும் நம்ம கிளாஸஸ். ஸோ இந்த மந்த் இந்த முடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். குட் ஆஃப்டர்நூன் கேஷவ்.
ஸோ இந்த கோர்ஸ் எப்போவுமே 2 years வரைக்கும் இருக்கும். PDF மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ வீக்லி டெஸ்ட்டு, அடுத்ததாக டிஎன்பிசி பேட்டர்னில் டெஸ்ட் சீரீஸ் வந்து கிடைக்கும். அதை தவிர்த்து உங்களோட டவுட்ஸுக்கு வந்து 1-to-1 கைடன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட டவுட்ஸ் அன்னன்னைக்கே அப்பப்பயே கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டவுட் சால்விங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபார் மோர் குவரிஸ்க்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்கப்பா, நம்ம கைட் பண்ணுறோம். நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் நம்ம இது எல்லாமே செல்ஃபாக படிக்கிற நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டாக தான் நம்ம இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ எல்லாருமே படித்து ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கிவன் ஷெட்யூல். ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்ற ஒரு சின்ன டாப்பிக்காக பார்த்துருப்போம். கரெக்டா? அது என்ன சார் டிரான்ஸ்பொசிஷன்? டிரான்ஸ்பொசிஷன்னா எதுக்கு? டிரான்ஸ்பொசிஷன் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி நான் நேற்று சொல்லியிருந்தேன். டிரான்ஸ்பொசிஷன்னா என்னப்பா? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது, ஏ ஃபேஸ் கண்டக்டர் ஆர் ஃபேஸ் கண்டக்டர் எப்பவுமே இதே சைட்லேயே போகுமான்னா போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் டைரக்ஷனில் இந்த சைடில் இருக்கும், அடுத்ததான் மிடிலுக்கு வரும், அடுத்த ஹாஃப் டைரக்ஷனுக்கு திரும்பவும் இந்த லாஸ்ட் கண்டக்டராக போகும். அப்போ கண்டக்டர்ஸ் அதோட பொசிஷன்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஃபார் 3 ஃபேஸாக இருந்தால் அது ஃபார் லென்த்தை நம்ம 3ஆக டிவைட் பண்ணி, அப்போ ஹாஃப் ஆஃப் த லென்த்துக்கு ஒவ்வொரு கண்டக்டரும் ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் ஆக்குபை பண்ணும், செகண்ட் பொசிஷனையும் ஆக்குபை பண்ணும், தேர்ட் பொசிஷனையும் ஆக்குபை பண்ணும். அப்போ ஒவ்வொரு கண்டக்டரும் எல்லா பொசிஷனையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஆக்குபை பண்ணும். அப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஆக்குபை பண்ணுறதுனால அதோட செல்ஃப் லிங்கேஜஸ் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும். அதே மாதிரி தான் மியூச்சுவல் லிங்கேஜஸும். ஸோ அப்போ அந்த லிங்கேஜஸ் வில் கெட் கேன்சல்டு. கரெக்டா? அப்போ அதோட லிங்கேஜஸ் கேன்சல் ஆகிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த லிங்கேஜஸ் கேன்சல் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு? பர்டிகுலராக அதோட மியூச்சுவல் லிங்கேஜஸ். ஸோ என்னோட மியூச்சுவல் லிங்கேஜஸ் கேன்சல் ஆகிறதுனால என்னோட கம்யூனிகேஷன் லைனில் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை. சரி, நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணாமல் போகலாம், அதனால எந்த இஷ்யூஸும் இல்லை தான். பட் என்ன நடந்திருக்கும்? டிரான்ஸ்போஸ் பண்ணாமல் ஆர் கண்டக்டரை ஒரே இடத்துலையும், பி கண்டக்டரை ஒரே இடத்துலையும் அண்ட் சி கண்டக்டரை ஒரே இடத்துலையும் நீங்கள் வச்சிருந்தனால என்ன பிரச்சனை வரும்னா, சார் தோ என்னோட சென்டிங் எண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருந்தாலுமே ரிசீவிங் எண்டில் இருக்கிற வோல்டேஜ்ன்றது நாய்ஸை வந்து கம்யூனிகேஷன் நாய்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட நெய்பரிங் லைனில் ஒரு கம்யூனிகேஷன் ஒயர் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதில் டெஃபினட்டாக அதை இன்டர்ஃபேஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதனால அந்த கம்யூனிகேஷனில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ எக்ஸாம்பிள் இதை நீங்களுமே நிறைய முறை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ சில டைம் வந்து நம்ம கால் பேசிகிட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னா, சடனாக ரொம்ப நாய்ஸியாக இருக்கும், இல்லை வேற யாருக்காலும் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறைய நாய்ஸோ டிஸ்டர்பன்ஸோ வருது இல்லை. ஸோ இது ஒரு மேஜர் காசஸ். ஸோ இந்த மாதிரி காசஸ்க்கான ரீசன் என்னென்னா இந்த இன்டர்ஃபரன்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் வர்றதுக்கான ரீசன் நீங்கள் டிரான்ஸ்மிஷன் லைனை டிரான்ஸ்போஸ் பண்ணாமல் போனதுனால தான் இன்டர்ஃபரன்ஸ் வந்திருக்கும். ஓகே, அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா என்னென்ன பிரச்சனை ரிசால்வ் ஆகும்? சார், நீங்கள் சென்டிங் எண்டில் பேலன்ஸ்டே இல்லை, அன்சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்னு ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். ஸோ சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்னா என்னதுப்பா? சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட கேபிள்ஸ், அந்த ஒயர் இருக்கு பாருங்க, அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்பா. ஓகே, என் டிரான்ஸ்மிஷன் லைனோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பேரு தான் சிமெட்ரிக்கல். ஸோ அன்ஈக்குவலாக இருக்கு, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து அன்ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா தட் இஸ் அசிமெட்ரிக்கல். இங்கே நான் ஜஸ்ட் வரைகிறேன். சிமெட்ரிக்கல்னா ஏபிசி இந்த 3 கண்டக்டருக்கும் டிஸ்டன்ஸ் டி தான்ப்பா. செக் பண்ணுங்க, இந்த டயக்ராம் இஸ் ப்ராப்பர் சிமெட்ரிக்கல். ஸோ இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்கலாக இருந்தால் அன்பேலன்ஸ் ஆகாது. என் சிஸ்டமோட ரிசீவிங் எண்ட் வந்து அன்பேலன்ஸ்ட் ஆகாது, பேலன்ஸ்டாக தான் இருந்திருக்கும். ஸோ ஆனால் இதுவே அசிமெட்ரிக்கலாக இருந்துச்சு, ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் வந்து அசிமெட்ரிக்கல் லொகேஷன்ஸாக இருக்கு, என்னோட கேபிள்ஸ் வந்து அசிமெட்ரிக்கலாக அலைன் ஆயிருக்கு. Okay, so this is conductor A and this is B and C. So இப்போ பாருங்க, இது வந்து சிமெட்ரிக்கலா கிடையாது. இவனோட distance is different, இவனோட distance is different. So அப்போ this is asymmetrical. சார், இந்த மாதிரி சிமெட்ரிக்கலா இருந்தா without transpose
ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ்டா இருக்கும். கரெக்டா? நீங்க சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரா இருந்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணலனாலுமே பேலன்ஸ்டா மட்டும் இருக்கும். ஆனா கம்யூனிகேஷன் நாய்ஸ் இருக்கும், இன்டர்ஃபரன்ஸும் இருக்கும். இன் கம்யூனிகேஷன் லைன் ஓகே. ஸோ ஒரு சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்போஸ் பண்ணல, அப்ப என்னோட சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டு, அவுட்புட் இஸ் பேலன்ஸ்டு. ஓகே, த அவுட்புட் இஸ் பேலன்ஸ், அவுட்புட்னு சொல்லலாம், இல்ல ரிசீவிங் எண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ விச் இஸ் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் டிரான்ஸ்போஸ்டு, அவுட்புட் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ அடுத்ததா இன்டர்ஃபரன்ஸ் இன் கம்யூனிகேஷன் லைன்ஸ் இது வந்து கண்டிப்பா கிரியேட் பண்ணும். சரி, இது வந்து அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் தான், ஆனா டிரான்ஸ்போஸ் பண்றேன். டிரான்ஸ்போஸ்னா நமக்கு தெரியும்ல, ஒவ்வொரு கண்டக்டர்ஸும் ஒவ்வொரு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு வந்து அதோட பொசிஷன்ஸை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ். அப்ப டிரான்ஸ்போஸ் பண்றோம் வித் டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ் பண்ணா என்ன ஆகும்? அவுட்புட் இஸ் அகைன் பேலன்ஸ்டு. சரி, எப்படி சார்? நீங்க அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல தான் கொடுத்துருக்கீங்க டவர்ஸை, டிரான்ஸ்போஸ் பண்ணதுனால அவுட்புட் பேலன்ஸ்டா வரும். அதுக்கப்புறமா நோ கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ். No communication interference. Okay, output is balanced along with no communication interference. Communication interference இருக்காது. இதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குப்பா. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்போஸ்ல இருந்து 50% கொஷின்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ டிரான்ஸ்போஸ் எதுக்கு பண்றோம்? நாய்ஸையே வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு, அட் த சேம் டைம் அவுட்புட்டை வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு. நம்ம பவர் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்லயே சொல்லியிருப்பேன், அன்பேலன்ஸ்டு கண்டிஷன்னா என்ன, பேலன்ஸ்டு கண்டிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சார், அன்பேலன்ஸ்டுன்னா என்ன அர்த்தம்ப்பா? ஒவ்வொரு டெர்மினல் வோல்டேஜஸும் அன்ஈவனா டிராப் ஆகும். ஆர் ஃபேஸ்ல 50 வோல்டேஜ், பி ஃபேஸ்ல 100 வோல்டேஜ், சி ஃபேஸ்ல ஒரு 150 வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜ் டிராப்பை தான் நான் அன்ஈவன் வோல்டேஜ் டிராப்னு சொல்றேன். ஆனா நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே 50 வோல்டேஜ் டிராப் ஆகுதுன்னா ஏ ஃபேஸ்லயும் 50 வோல்டேஜ் தான் டிராப் ஆகும், பி ஃபேஸ்லயும் 50 வோல்டேஜ் தான் டிராப் ஆகும், அண்ட் சி ஃபேஸ்லயும் 50 வோல்டேஜ் தான் டிராப் ஆகும். அப்போ எல்லா ஃபேஸ்லயும் வோல்டேஜ் டிராப்ஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால அதோட நியூட்ரல் பாயிண்ட்ன்றது ப்ராப்பரா இருக்கும்பா. நியூட்ரல் வந்து ஷிஃப்ட் ஆகாது. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபேஸோட வோல்டேஜ் ரொம்ப அதிகமா போச்சுன்னா நியூட்ரல் அந்த ஃபேஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ அப்போ இந்த கேஸ்ல நியூட்ரல் ஷிஃப்டிங் நடக்காது, ப்ராப்பரான எர்த் இருக்கும். அப்போ எர்த்ல வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ ஒரு அன்பேலன்ஸ்டு சிஸ்டமா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா எர்த் ஆர் நியூட்ரல்ல எனக்கு கரண்ட் போகும். ஓகேங்களா? என்னோட நியூட்ரல்ல எனக்கு கரண்ட் போகும் அன்பேலன்ஸ்டா இருந்தா. ஸோ பேலன்ஸ்டா இருந்தா நியூட்ரல்லையும் கரண்ட் போகாது, ப்ராப்பரா நான் யூட்டிலைஸ் பண்றேன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், இந்த டவர்ஸோட சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல, இந்த அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நான் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணதுனால அவுட்புட்டும் பேலன்ஸ்ட் ஆகுது, கம்யூனிகேஷன் லைன்ல இன்டர்ஃபரன்ஸும் வராம இருக்கு. ஓகே, ஸோ இந்த திங்ஸை தான் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ இதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் பா. ஓகே, ஸோ மேஜர் அட்வான்டேஜ் நம்ம எப்பவுமே டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்மிஷன் லைனை எப்பவுமே டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் என்னோட அவுட்புட்ல இன்டர்ஃபரன்ஸும் கம்மியாகும், அவுட்புட்டு பேலன்ஸ்டாகவும் இருக்கும். இன்புட்டை நீங்க கேர் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. என்னோட டவர் ஸ்ட்ரக்சரை நீங்க கேர் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அது சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டவரா இருந்தாலும் அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டவரா இருந்தாலும் ஒன்று தான். ஓகே, நீங்க ஆல்ரெடி டவர்ஸை பார்த்துருப்பீங்க. ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் இருக்குன்னா அதை பார்த்துருப்பீங்க. அதுல போற கரண்ட் கேபிள்ஸ் வந்து நிறைய டைப்ல இருக்கும். ஸோ இங்க ஒயர் இருக்கு இல்லப்பா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி டவர்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இது வந்து சிமெட்ரிக்கலா? இது சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங்கா? என்னோட கேபிள்ஸ் எல்லாமே சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஓகே, ஆனா இந்த மாதிரி டவர்ஸ் தான் நீங்க நிறைய இடத்துல பாக்குறீங்க. ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர்னா இப்படி தானே இருக்கு. இது சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரா? இது சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஸோ கிளியர் தானே? இது சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகே, அப்ப therefore இந்த இடத்துல என்ன நடக்கும்? டெஃபினட்டா எனக்கு அவுட்புட்ல கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ் வரும். ஸோ அதை தவிர்க்கணும்னா நம்ம என்ன பண்றோம்? அதுக்காக தான் நம்ம பர்டிகுலரா
ஸோ என்னோட டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸை பற்றி பார்ப்போமாப்பா. ஸோ இன்டர்னல் இண்டக்டன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் 2 டாபிக் இருக்கு. ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்குள்ள இண்டக்டன்ஸ் என்ன மாதிரி இருக்கு அண்ட் டிரான்ஸ்மிஷனுக்கு லைனுக்கு வெளியே ஒரு மியூச்சுவல்ல இண்டக்டன்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். இதுலயும் சின்ன டெரிவேஷன்ஸ் இருக்கும். அதை நான் சிம்பிளா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸியா ஆன்சர் எப்படி டெரைவ் பண்றதுன்னு சொல்லி தரேன். ஸோ இந்த டாபிக்கும் நமக்கு முக்கியம் தான். ஓகே. இது கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா கெபாசிட்டன்ஸ்க்கு போயிடலாம். ஓகே. ஸோ இது ஈஸி தான்ப்பா, சிம்பிள் தான். இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்டர்னல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். Internal inductance of transmission line. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கண்டக்டரை எடுத்துக்க போறோம். ஒரு கண்டக்டர், அந்த கண்டக்டருக்குள்ள இருக்க போற இண்டக்டன்ஸ், ஒரு கண்டக்டர்ல வரப்போற இண்டக்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். தட் இஸ் இன்டர்னல் இண்டக்டன்ஸ் சொல்றேன். கண்டக்டருக்குள்ளன்றதுனால இன்டர்னல் இண்டக்டன்ஸ். ஓகே. இது ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ப்பா. ஸோ இந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I. ஓகே. இது ஒரு கண்டக்டர். அந்த கண்டக்டர் ரேடியஸ் இஸ் R. ஓகே. இது ஒரு கண்டக்டர்ப்பா. இந்த கண்டக்டரோட ரேடியஸ்ன்றது R. ஸோ இப்போ நம்ம இன்டர்னல் இண்டக்டன்ஸ் தானே சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கண்டக்டருக்குள்ள இருக்க போற இண்டக்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆக்சுவலா இது வந்து இஎம்எஃப் பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்தா இந்த டெரிவேஷன்ஸ் புரியும்பா. ஓகே. ஸோ அதனால நான் இந்த டெரிவேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண போதில்லை. ஸோ ஜஸ்ட் பேசிக்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஏன்னா இந்த இண்டக்டன்ஸை நம்ம இஎம்எஃப் டாபிக்ல தான் பார்ப்போம். ஸோ ஹெச் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி ஹெச் கால்குலேட் பண்ணிட்டு ஆம்பியர்ஸோட சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலரான இண்டக்டன்ஸ் என்ன வேல்யூவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே. ஸோ எப்பவுமே ஒரு பெரிய கண்டக்டர்ல என்னோட இண்டக்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் எல். கரெக்டா? எல் இன்டர்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ எல் நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம்? தட் இஸ் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். கரெக்டா? ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் பர் கரண்ட். ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜையும் கரண்ட்டையும் டிவைட் பண்ணா எனக்கு இன்டர்னல் இண்டக்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அடுத்ததா தான் இந்த கரண்ட் அதால டிவைட் பண்ண போறோம். ஓகே. ஃப்ளக்ஸ் லிங்கேஜை தனியாக கண்டுபிடிக்க போறோம். அடுத்ததான் இந்த கரண்ட்டை அதால டிவைட் பண்ண போறோம். அப்படி டிவைட் பண்ண உடனே எனக்கு எல் இண்டக்டன்ஸ் அப்படின்றது கிடைச்சிரும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஹோல் ஏரியா இது ஃபுல்லாவே கண்டக்டர்ப்பா. ஓகே. இது ஒரு ஃபுல் சாலிட் கண்டக்டர். அதோட ரேடியஸ் இஸ் R. ஓகே. இதுதான் என்னோட ஃபுல் சாலிட் கண்டக்டர். அதோட ரேடியஸ் இஸ் R. அதுல ஃபுல்லா போக போற இன்டர்னல் லிங்கேஜஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹோல் இன்டர்னல் லிங்கேஜ் வேணும்னா நம்ம பொதுவா எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய ஏரியா வேணும்னா ஒரு சின்ன ஏரியாவை கண்டுபிடிச்சு அதுக்கு இன்டெகிரல் பண்ணுவோம். ஓகே. ஒரு பெரிய ஏரியா வேணும்னா ஒரு சின்ன ஏரியாவுக்கு ஹெச் கண்டுபிடிச்சு அதுக்கு இன்டெகிரல் பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்கேயும் நான் அப்ளை பண்ண போறேன். ஓகே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் டிஎல்னு எடுத்துக்கிறேன். இது ஒரு ஸ்மால் லென்த் இல்லை. ஸோ இந்த லென்த் வந்து ஸ்மால் லென்த் டிஎல். அடுத்ததா இவனோட இந்த இடத்தோட இன்டென்சிட்டி, அதாவது ஃபீல்டு இன்டென்சிட்டி ஹெச், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஃப்ரம் திஸ் இதுல இருந்து நான் இந்த ஸ்மால் பிளேஸுக்கு இண்டக்டன்ஸை கண்டுபிடிச்சேன்னா அப்போ ஹோல் லென்த்துக்கு என்னால் ஈஸியாக இண்டக்டன்ஸை சொல்ல முடியும். ஓகே. ஸோ அதை தான் நான் எழுத போறேன். பை ஆம்பியர் சர்க்யூட் லா. ஸோ என்னன்னா சிம்பிள் தான்ப்பா. இந்த டெரிவேஷன்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே. சிம்பிளா ஒரு பெரிய ஏரியா, அந்த பெரிய ஏரியால சின்ன ஒரு ஏரியாவை எடுத்துக்கிறேன். அந்த ஏரியால நடந்த இன்டர்னல் லிங்கேஜஸை கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த பெரிய ஏரியாவில் எவ்வளவு நடந்திருக்கும்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இந்த லாஜிக்கு. ஸோ அதுக்காக ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை எடுத்துக்கிறேன். ஆம்பியர் சர்க்யூட்டல் லான்றது which is a closed line integral of h dot dl.
ஓகே. ஸோ என்னோட h டாட் dl நீங்க க்ளோஸ்டு லைன் இன்டெகிரல் பண்றப்போ ஸோ எனக்கு என்ன கிடைச்சிரும்னா என்னோட I என்க்ளோஸ்டு கிடைச்சிரும். ஓகே, அப்போ I என்க்ளோஸ்டு கிடைச்சிரும். ஃப்ரம் திஸ் இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா என்னோட டெரிவேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ ஃபைனலா என்னோட ஃப்ளக்ஸ் இன்டர்னல். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சின்ன டெரிவேஷன்ஸ் இருக்கு, நமக்கு ஃபைனலா இது மட்டும் கூட போதும். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக ஃப்ளக்ஸ் இன்டர்னலில் கிரியேட் ஆன ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ மியூ நாட் மியூ ஆர் டிவைடட் பை மியூ நாட் மியூ ஆர் எல் ஸோ எல்ல நம்ம டேக் ஜஸ்ட் எல் இஸ் 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல் வந்து 1 ஆகிடும். ஸோ மியூ நாட் மியூ ஆர் ஐ டிவைடட் பை 8 பை அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ மியூ நாட் மியூ ஆர் டிவைடட் பை மியூ நாட் மியூ ஆர் ஐ டிவைடட் பை 8 பை. இது என்னோட ஃப்ளக்ஸ் இன்டர்னல். ஸோ இன்டர்னல் லிங்கேஜஸ் இதுதான். ஓகே, ஸோ இப்போ இன்டர்னல் லிங்கேஜஸ் எனக்கு தெரியுமா? இன்டர்னல் லிங்கேஜஸ் சை இன்டர்னல் இது. ஓகே, ஃப்ளக்ஸ் இன்டர்னல் இது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் இன்டர்னலில் போட்டிங்கன்னா இண்டக்டன்ஸ் இன்டர்னல் கிடைக்கும், இன்டர்னல் இண்டக்டன்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் அதை டிவைட் பண்ணுங்க. ஸோ எல் இன்டர்னல் இங்கே என்ன எழுதிக்கலாமா? ஸோ ஜஸ்ட் இங்கே எழுதிக்கலாம் எல் இன்டர்னல். ஸோ இன்டர்னல் லிங்கேஜஸ் இதுதான்ப்பா. ஸோ இன்டர்னல் லிங்கேஜஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இதில் ரிலவெண்ட்டான கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இது ரிலவெண்ட்டான கொஷின்ஸோ ப்ராப்ளம்ஸோ உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, இதை நம்ம டிஸ்கஷன் செஷனில் பார்ப்போம். இன்றைக்கே நம்ம கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இன்டர்னல் இண்டக்டன்ஸ்ன்றது ஐயால் டிவைட் பண்ண என்னப்பா வரும்? தட் இஸ் மியூ நாட் மியூ ஆர் டிவைடட் பை 8 பை. ஓகே, ஸோ மியூ நாட் மியூ ஆர் டிவைடட் பை 8 பை. இது வந்து இன்டர்னல் இண்டக்டன்ஸ் இன் ஹென்ரி பர் மீட்டர். ஓகே அப்பா, ஸோ இதுதான் என்னோட ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் கண்டக்டர்ஸுக்குள்ளே இன்டியூஸ் ஆகிற இன்டர்னல் இண்டக்டன்ஸ். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் கண்டக்டருக்குள்ளே இன்டியூஸ் ஆகிற இன்டர்னல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிளியரா? அடுத்ததா எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் சொல்லட்டா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் தான் நமக்கு ஃபைனல் இம்பார்ட்டன்ட். ஓகேயா, சிம்பிள் தான். இன்டர்னல் இண்டக்டன்ஸ்னா என்ன? ஒரு கண்டக்டருக்குள்ள இருக்கிற ஏரியால இண்டக்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு பொதுவா ஒரு பெரிய ஏரியாவை வேணும்னா ஒரு சின்ன ஏரியாவை இன்டெகிரல் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். அதை நம்ம இன்டெகிரல் பண்ணி முடிச்சோம்னா மியூ நாட் மியூ ஆர் டிவைடட் பை 8 பை அப்படின்ற ஒரு வேல்யூஸ் கிடைச்சிருக்கும். ஓகேயா, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் போலாம்ல. நெக்ஸ்ட் என்னோட எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேயா, நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ அந்த டெரிவேஷன்ஸ் நமக்கு இப்போதைக்கு முக்கியம் இல்லைப்பா. ஓகே, டிரான்ஸ்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ அதனால தான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு டேரெக்டாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே, எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்க போற எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ், இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்மிஷன் லைன்ல அவனால வந்த இன்டர்னல் இண்டக்டன்ஸை கால்குலேட் பண்ணோம். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்ல வெளியே ஒரு பொசிஷன்ல இண்டக்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சார் இந்த முறை டிரான்ஸ்மிஷன் லைன் இவ்வளவுதான். டிரான்ஸ்மிஷன் லைனோட ரேடியஸ் இஸ் அகைன் ஸ்மால் r. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இவனுக்கு வெளியே ஒரு ஸ்மால் ஏரியால இண்டக்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஸோ கண்டக்டருக்கு வெளியே ஏரியா தானே இது, ஏன்னா கண்டக்டர்ன்றது கிரீன் ஏரியா, கண்டக்டர் கிரீனோட முடிஞ்சிடுது. ஓகேயா, ஸோ இது வந்து என்னோட வெளியே இருக்கிற ஏரியா. ஓகேயா, ஸோ இந்த லென்த்தை நம்ம D1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்மால் ஏரியா இல்லை, ஸோ அடுத்து இருக்கிற லைனை D2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா, ஸோ D1 அண்ட் D2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஏரியா தான் தட் இஸ் ஸ்மால் ஏரியா, நம்ம இன்டெகிரல் கண்டுபிடிக்க போற ஏரியா.
ஓகேயா? ஸோ இந்த ஏரியா தான் நம்ம இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிற ஏரியா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் லைனை டின்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் லைனை D2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததா இங்கே வெளியே ஒரு லைன், ஒரு ஏரியாவுக்கு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, திஸ் இஸ் ரேடியஸ்பா. அது வந்து அந்த பர்டிகுலர் கண்டக்டரோட ரேடியஸ். ஸோ கண்டக்டருக்கு வெளியே இது வந்து சிங்கிள் கண்டக்டருக்கு தான்ப்பா. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே சிங்கிள் கண்டக்டருக்கு தான். ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் நம்ம போகல. ஃபர்ஸ்ட் சாலிட் கண்டக்டர் இது. ஓகே, திஸ் இஸ் சாலிட் கண்டக்டர். சாலிட் கண்டக்டர்னா இப்படி தானே நம்ம போடுவோம். ஓகே, திஸ் இஸ் சாலிட் கண்டக்டர். ஓகே, இது வந்து சாலிட் கண்டக்டருக்கு. அடுத்ததா இப்போ இந்த லைன்ல எனக்கு எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸை கண்டுபிடிக்க போறேன் இந்த லைன்ல. ஓகே, ஸோ இந்த ஏரியா, இந்த எக்ஸாம்பிள் ஒரு கேபிள் இருக்கு, அந்த கேபிள் வந்து இவ்வளவு பெரிய லென்த்தா இருக்கு. இல்லைன்னா இதுதான் அடுத்த என்னோட கண்டக்டர், வாட் எவர். ஸோ ஒரு அடுத்த என்னோட கண்டக்டரு இதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த லென்த் ஆஃப் கோர் கேபிளா எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இந்த டிஸ்டன்ஸை நான் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ பர்ஃபெக்டா இதோட ஆரிஜன்ல இருந்து எல்லாமே, எல்லா டிஸ்டன்ஸுமே அதோட ஆரிஜன்ல இருந்து தான். ஓகே, டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆரிஜன்ல இருந்து தான். ஸோ இந்த D2 இருந்தாலும் இங்கே D1 இருந்தாலும் எல்லாமே ஃப்ரம் த ஆரிஜன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், கண்டக்டருக்கு முன்ன வந்து கண்டக்டருக்கு உள்ள ஒரு சாம்பிள் பார்த்து எடுத்தோமா? சிம்பிள் தான்ப்பா. ஒரு இடத்துல ஏரியா வேணும்னா நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன சாம்பிள் பார்த்து எடுக்கிறோம்ல. முன்ன இன்டர்னல்ன்றதுனால கண்டக்டருக்கு உள்ள ஒரு சாம்பிள் பார்த்து எடுத்தாங்க. இப்போ எக்ஸ்டர்னல்ன்றதுனால கண்டக்டருக்கு வெளியே ஒரு சாம்பிள் பார்த்து எடுத்தாங்க. அண்ட் இந்த டின்றது தான் அந்த டெட் எண்ட் ஆஃப் த கண்டக்டர். ஓகே, டி அப்படின்றது அந்த டெட் எண்ட் ஆஃப் த கண்டக்டர் லென்த். ஸோ ஆர்ன்றது கண்டக்டரோட செல்ஃப் ரேடியஸ். ஓகே, இது என்னோட எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ். இப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, ஸோ எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் நமக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, we get psi external. ஸோ அங்க நம்ம psi internal கண்டுபிடிச்சோம்ல. இந்த கேஸ்ல என்னோட எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் தான் பாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் μ0 divided by 2 pi ln of d2 by d1 Henry per meter அப்படின்னு எழுதுறோம். ஓகே, திஸ் இஸ் த எக்ஸ்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஸோ அடுத்ததான் இங்கே I இருக்கும். ஸோ அப்போ L எக்ஸ்டர்னல்ல என்ன வரும்? L எக்ஸ்டர்னல் இது எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் இது. ஓகே, முன்ன நம்ம பார்த்தது இன்டர்னல் இண்டக்டன்ஸ், இது எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ். ஸோ அப்போ μ0 divided by 2 pi ln of, சார் இதை நீங்க d2 by d1 அப்படின்னு எழுதலாம். சம் கேசஸ்ல இதை நம்ம d divided by r அப்படின்னு எழுதலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. ஓகேயா? ஸோ எக்ஸ்டர்னல் லென்த் நீங்க d எடுத்தீங்கன்னா d போடுங்க, இன்டர்னல் லென்த் r எடுத்தீங்கன்னா r போடுங்க. ஸோ மேல இருக்கிறது என்ன சொல்லியிருந்தேன், எக்ஸ்டர்னல் லென்த் d2 அண்ட் இன்டர்னல் லென்த் d1, அதனால தான் d2 by d1 போட்டிருந்தேன். புரியுது இல்ல? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து d2 by d1 போட சொல்றேன். அதுக்கப்புறமா d2ன்றது எக்ஸ்டர்னல் லென்த் நம்ம சாம்பிளா எடுத்துக்கிறோம். இந்த சின்ன ஏரியான்றது திஸ் இஸ் a ஸ்மால் ஏரியாப்பா. ஸோ ஸ்மால் சாம்பிள் ஏரியா நம்ம சாம்பிளா இண்டக்டன்ஸோட சாம்பிள் கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டது. அதில் வந்து வெளியே இருக்கிற லார்ஜர் ஏரியாவை தான் வெளியே போடணும். ஸோ உள்ள இருக்கிற ஏரியாவை தான் நீங்க உள்ள போடணும். அதே மாதிரி தான் இங்க பாருங்க, கேபிட்டல் ஸ்மால் டின்றது அவுட்டர் ஏரியா, ஸோ ஸ்மால் ஆர்ன்றது அதோட இன்னர் கோர் ஏரியா. கரெக்டா அந்த கண்டக்டரோட ரேடியஸ். ஓகே, ஸோ இப்படியும் எழுதலாம். இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த பர்டிகுலர் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸை நான் டெரைவ் பண்றேன், அதுல இருந்து நான் டோட்டல் லிங்கேஜஸை டெரைவ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இது என்னோட ஃபைனலா ஃப்ளக்ஸ் எக்ஸ்டர்னல், இது என்னோட ஃப்ளக்ஸ் எக்ஸ்டர்னல்ப்பா. இப்போ புரியுதா? ஸோ ரெண்டு ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் காமனா நம்ம டெரைவ் பண்றோம். ஒரு கண்டக்டரு ஒரு ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைன் பக்கத்துல போகுதுன்னா அப்ப அதுல என்ன நடக்கும்னா டெஃபினட்டா இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸும் இருக்கும்,
எக்ஸ்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸும் இருக்கும், அதனால இன்டர்னல் இண்டக்டன்ஸும் ஒன்று வந்திருக்கும், எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸும் வரும். புரியுது இல்லப்பா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சிம்பிளாக சொன்னேன்னா, இன்டர்னல் இண்டக்டன்ஸ்னா என்னது, ஸோ அது எதுக்கு அக்ராஸாக வரும் அப்படின்னு சொன்னேன். இன்டர்னல் இண்டக்டன்ஸ்னா அவனோட ஓன் கண்டக்டருக்குள்ள வர்றது இன்டர்னல் இண்டக்டன்ஸ். அவனோட கண்டக்டருக்கு வெளியே இருக்கிற பாத்துல வரப்போற இண்டக்டன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ். அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 2 சாலிட் கண்டக்டர் எடுத்துக்குவோம். அந்த 2 சாலிட் கண்டக்டர்ல இண்டக்டன்ஸை நம்ம காமனா பார்த்தோம். ஸோ ஒரு இண்டக்டன்ஸ் ஆஃப் த சாலிட் கண்டக்டர்னா தட் இஸ் 0.2 ln ஆஃப் GMD/GMR அப்படின்னு சொன்னல, அந்த வேல்யூக்குள்ள இன்டர்னல் இண்டக்டன்ஸும் இருக்கு, எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸும் இருக்கு. ஓகே, அதை தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஒரு கேபிள் எடுத்துக்கலாம், ஒரு சிங்கிள் ஃபேஸ் 2 wire டிரான்ஸ்மிஷனை எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு சிங்கிள் ஃபேஸ் 2 wire டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய டெரிவேஷன்ஸ் பா, ஆனால் ரிசல்ட் இதுதான் சிம்பிளா. அப்போ ஒரு கண்டக்டர்ல செல்ஃப் லிங்கேஜஸ் இருக்கு, அந்த செல்ஃப் லிங்கேஜஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்றது கண்டிப்பா தெரியணும். ஓகேயா? ஸோ இந்த செல்ஃப் லிங்கேஜஸ் எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா இந்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்ததான் மியூச்சுவல் லிங்கேஜஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ மியூச்சுவல் லிங்கேஜஸ், செல்ஃப் லிங்கேஜஸ் எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா அதுல செல்ஃப் லிங்கேஜும் மியூச்சுவல் லிங்கேஜ் 2 லிங்கேஜுமே இருக்கும். அப்போ ஒரு பேசிக் சிங்கிள் ஃபேஸ் 2 wire டிரான்ஸ்மிஷன் லைன், அதுதானே பேசிக். சிங்கிள் ஃபேஸ் 2 wire டிரான்ஸ்மிஷன் லைன்ன்றதான் ஒரு பேசிக் லைன். ஸோ அந்த பேசிக் லைன்லயே இருக்க போற அந்த இன்டர்னல் இண்டக்டன்ஸ் என்னது, எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் என்னதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிங்கிள் ஃபேஸ் 2 wire டிரான்ஸ்மிஷன் லைன். இது ஒரு சாலிட் பா. ஓகே, சாலிட் வயர். ஸ்டாண்டர்ட் வயர்னா நானே சொல்லியிருப்பேன், அது வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இது சாலிட் கேபிள். இது கண்டக்டர் 1 அண்ட் இது கண்டக்டர் 2. ஸோ இதில் போகிற கரண்ட் இஸ் I1. ஓகேயா? ஸோ இதில் போகிற கரண்ட் இஸ் I2. ஓகே, கண்டக்டர் 1ல போகிற கரண்ட் இஸ் I1, கண்டக்டர் 2ல போகிற கரண்ட் இஸ் I2. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு சின்ன டெரிவேஷன்ஸ் வரும், பட் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் எழுதணுமா? ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ், செல்ஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் அண்ட் மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸை எழுதுவோம். இங்க என்னது, இதை மட்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ திஸ் இஸ் இன்டர்னல் மட்டும். ஓகே, திஸ் இஸ் இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். இங்க நான் சொல்லியிருக்கிறது எக்ஸ்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். ஸோ இன்டர்னல், எக்ஸ்டர்னல், செல்ஃப், மியூச்சுவல் 4 வேர்டு இருக்கு, இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இன்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ், எக்ஸ்டர்னல் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ், செல்ஃப் லிங்கேஜஸ், மியூச்சுவல் லிங்கேஜஸ். மியூச்சுவல் லிங்கேஜ்ன்றது 2 டிஃபரெண்ட் கண்டக்டர்ஸ்க்கு அக்ராஸா வர்றது. இன்டர்னல் லிங்கேஜ்னா அந்த கண்டக்டருக்குள்ள இன்டியூஸ் ஆகிறது, எக்ஸ்டர்னல்னா அந்த கண்டக்டருக்கு வெளியே, அதே கண்டக்டர் தான், அதே கண்டக்டரோட வெளியே இருக்கிற ஒரு போர்ஷன்ல இன்டியூஸ் ஆகிறது. ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இந்த கண்டக்டர்ல போற கரண்ட் நம்ம I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஐன்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கண்டக்டரை வந்து -Iன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா இது சிங்கிள் ஃபேஸ் 2 wire. ஒரு வயர்ல கரண்ட் இப்படி போச்சுன்னா அடுத்த வயர்ல கரண்ட் ஆப்போசிட்ல வரணும், ஏன்னா திஸ் இஸ் ஏசினா. ஸோ ஒரு க்ளோஸ்டு பாத் இருக்குமா, அப்போ I1ன்றது பாசிட்டிவ் ஐயா இருந்தா I2ன்றது நெகட்டிவ் ஐயா தான் இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் ஆன் 1 டியூ டு I1. ஃபர்ஸ்ட் அதை எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், ஓகே. ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் ஆன் 1, கண்டக்டர் 1க்கு, இது கண்டக்டர் 2. ஓகே, ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் ஆன் 1, கண்டக்டர் 1ல டியூ டு I2.
first இருங்க ஒரு நிமிஷம் flux linkages on 1 due to I1 okay so இது வந்து I1 so conductor 1 ல இருக்க போற flux linkage I1 னால மட்டுமே okay so this is self linkage அவனோட own current அவனோட கண்டக்டர்ல லிங்க் பண்றதுக்கு பேரு self linkage so இதுதான் self linkage okay so இது எப்படி எழுதலாம் so psi 11 அப்படினு சொல்லி எழுதலாம் இது எப்பவுமே mu naught I divided by இங்க I1 இருக்கு I ன்றது I1 ஆ மாறிடுது ஏனா கரண்ட் வந்து I1 so mu naught I1 divided by 8 pi so அடுத்ததா plus so இங்க அடுத்ததா ஒரு கண்டக்டர் இருக்குல அடுத்த ஒரு கண்டக்டர் இருக்குல அதனால திரும்பவும் mu naught I divided by 2 pi into ln of d1 so d1 in the distance is d1 diameter இதோட diameter d1 capital D1 so capital D1 divided by radius r okay so capital D1 divided by radius r so இருங்க ஒரு நிமிஷம் d1 ன்றது இதோட distance okay இது என்னோட linkages இது என்னோட self linkages okay இது நம்மளோட self linkages அந்த கண்டக்டர்ல இன்டியூஸ் ஆன self linkages so அதே மாதிரி கனெக்டர் 2 ல இருக்க போற mutual linkages நம்ம எழுதணும் flux linkages on 1 due to I2 so sir இந்த phi 11 அப்படினு சொல்லி போறேன்னா அதுக்கு பேரு self linkage ஓகேயா phi 11 அப்படினு சொல்லி போட்டேன் அப்படினா அதுக்கு பேரு self linkage பா phi 11 it is all denoted as self linkage so அடுத்ததா flux linkage on 1 due to I2 so இப்ப பாருங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்தது self linkage so அவனோட own கண்டக்டர்னால இன்டியூஸ் ஆனது so இப்போ I2 ன்றது கண்டக்டர் 2 னால கண்டக்டர் 2 ல போற கரண்ட் தான் I2 கண்டக்டர் 1 ல போற கரண்ட் இஸ் I1 கண்டக்டர் 2 ல போற கரண்ட் இஸ் I2 அப்போ இத வந்து மியூச்சுவல் லிங்கேஜஸ் னு சொல்றேன் சரி எப்பவுமே இந்த டயகிராம்ல இங்க இருக்கு பாருங்க 11 அப்படினா செல்ஃப் லிங்கேஜ் 12 னா தட் இஸ் மியூச்சுவல் லிங்கேஜ் okay so 11 ன்றது செல்ஃப் லிங்கேஜ் 12 ன்றது தட் இஸ் மியூச்சுவல் லிங்கேஜஸ் mu naught I2 divided by 2 pi ln of d2 divided by r okay d2 divided by d21 okay இது என்னோட மியூச்சுவல் லிங்கேஜஸ் அப்ப ஃபைனலா என்னோட டோட்டல் லிங்கேஜஸ் அந்த கண்டக்டர் எழுதலாமா the total linkages நான் கொடுக்கிறேன்பா சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ப ஃபைனலா இப்படி தான் இருக்கும் டோட்டல் லிங்கேஜ் ஒரு ரெண்டு வயர் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் தான்ப்பா டோட்டல் லிங்கேஜ் ஒரு சிங்கிள் ஃபேஸ் 2 வயர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல ரெண்டு லிங்கேஜஸ் இருக்கும் ஓகேயா the total linkages L okay this is L okay the total linkages on the conductor the total linkages on the conductor 1 conductor 1 ல இருக்கிற என்னோட total linkage எழுதுனீங்கன்னா that is mu naught divided by 2 pi so இதுல ஃபர்ஸ்ட் இருக்குறதுல 2 pi mu naught divided by 2 pi வெளிய வந்துருச்சுனா என்ன சார் இருக்கும் so இந்த இடத்துல mu naught into mu r இருக்கும் சார் நீங்க ரிலேட்டிவ் permittivity எடுத்துக்கணும் so mu r நீங்க கன்சிடர் பண்ணனும் due to the permittivity நீங்க கன்சிடர் பண்ணனும் so இத வேணா எழுதிக்கலாம் first total linkage consider relative permittivity consider relative permittivity so L1 is equivalent to mu naught divided by 2 pi into mu r divided by 4 okay so இந்த இடத்துல இருக்குறது linkages
சி லிங்கேஜஸ், லிங்கேஜ்ல இருந்து ஐய டிவைட் பண்ணாதான் எனக்கு L1 கிடைக்கும், L1 செல்ஃப். ஓகே, இது வந்து இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ இதை வேணா நம்ம ஃபர்தராக வேணா எழுதுறேன், இல்லை இதை எழுதிட்டு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ செல்ஃப் லிங்கேஜஸ்ன்னு போட்டுக்கிறேன், இல்லைனா வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் லிங்கேஜ், செல்ஃப் இண்டக்டன்ஸும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸுமே நான் எழுதிடுறேன். அப்போ எழுதிட்டு ஃபைனலாக ஆட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து செல்ஃப் லிங்கேஜ். I1 கரண்ட்டால் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? செல்ஃப் இண்டக்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ தேர்ஃபோர் L1 செல்ஃப். ஸோ L1 செல்ஃப்ன்றது என்ன? Psi11 டிவைட் பை I1. அப்போ அதை டிவைட் பண்ண என்ன வரும்? mu0 mu r. ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ mu0 mu r டிவைடட் பை 8 pi பிளஸ் mu0 divided by 2 pi ln of 1 divided by r. Okay, so இது என்னோட செல்ஃப் லிங்கேஜ். முன்ன நம்ம பார்த்தது இன்டர்னல் லிங்கேஜ், இன்டர்னல் லிங்கேஜ், செல்ஃப் லிங்கேஜ். ஸோ மியூச்சுவல் லிங்கேஜ், எக்ஸ்டர்னல் லிங்கேஜ், 4 லிங்கேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது என்னோட செல்ஃப் லிங்கேஜ். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் L1 மியூச்சுவல். ஸோ இது என்ன? 512 மியூச்சுவல் லிங்கேஜ்னா 512 டிவைட் பை I1. ஓகே, அப்போ அதுக்கு என்ன சார் வரும்? எஸ், mu0 டிவைட் பை 2 pi ln of 1 divided by d. ஆக்சுவலாக இந்த இடத்துல I1 எழுதணும்னா I1 I2 பொசிஷனில் மைனஸ்ன்னு வரும். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்னா மைனஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ ln of 1 divided by d. ஓகே, இது வந்து எக்ஸ்டர்னல் லிங்கேஜஸ். மைனஸ் mu0 divided by 2 pi ln of 1 divided by d. அப்போ ஃபைனலாக இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் என்னோட டோட்டல் லிங்கேஜ். டோட்டல் லிங்கேஜ் ஆர் டோட்டல் இண்டக்டன்ஸ். ஓகேயா? அப்போ டோட்டல் இண்டக்டன்ஸ் ஓகே சார், நம்ம டோட்டல் இண்டக்டன்ஸை இப்படி தான் சார் எழுதணும். L1 is equivalent to, ஸோ இதில் காமனாக யார் இருக்கா? mu0 divided by 2 pi எல்லா இடத்துலையும் இருக்கான், அதனால அவனை மட்டும் காமனாக எடுத்துக்கிறேன். mu0 divided by 2 pi into mu r divided by 4 plus ln of 1 divided by r. இது முடிஞ்சிச்சா? செல்ஃப் இண்டக்டன்ஸ் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் மைனஸ், ஸோ mu0 divided by 2 pi வெளியே போச்சுன்னா மைனஸ் ln of 1 divided by d. ஓகே, திஸ் இஸ் ஹென்ரி per meter. ஸோ இதில் நம்ம 4 விஷயம் சொல்லியிருக்கோம். 4 விஷயம்: இன்டர்னல் லிங்கேஜ், எக்ஸ்டர்னல் லிங்கேஜ், செல்ஃப் லிங்கேஜ், மியூச்சுவல் லிங்கேஜ். இப்போ இதில் நான் எழுதிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் லிங்கேஜ், இன்டர்னல் லிங்கேஜ்னா எதை பார்த்தோம்? இன்டர்னல் லிங்கேஜ்னா தட் இஸ் mu0 divided by 2 pi வெளியே எடுத்துட்டா என்ன இருக்கும்? mu0 divided by 2 pi இதில் வெளியே எடுத்துட்டா mu r divided by 4ன்னு இருக்குமா? ஸோ கரெக்டா? அப்போ அதுதான் இங்கே இருக்கும், mu0 divided by mu r divided by 4. ஸோ கிளியரா? இதுதான் என்னோட செல்ஃப் லிங்கேஜ், சாரி இன்டர்னல் லிங்கேஜ். இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க, கரெக்டா? என்னோட இன்டர்னல் லிங்கேஜஸ் அதுதான். ஸோ அடுத்ததா அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்டர்னல் லிங்கேஜஸ். அதாவது இது வரைக்கும் இன்டர்னல் லிங்கேஜ்பா, இதுக்கப்புறமா இருக்கு பார்த்தீங்களா, திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் லிங்கேஜஸ். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற எக்ஸ்டர்னல் லிங்கேஜ். ஸோ இது வந்து எப்போவுமே நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க. இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்குறது ரொம்ப ரேரு, ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ இன்டர்னல் லிங்கேஜஸ் டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கா, டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கா, இல்லை ரேடியஸை மாறுச்சுன்னா மாறுதா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, இங்கே பாருங்க. ஸோ அப்போ இன்டர்னல் இண்டக்டன்ஸ்னா தட் இஸ் mu0 mu r divided by 4 pi. இது டோட்டல் இண்டக்டன்ஸில் நான் எழுதி காமிச்சேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா தனித்தனியாக இன்டர்னல் லிங்கேஜ், எக்ஸ்டர்னல் லிங்கேஜஸை வச்சு இன்டர்னல் இண்டக்டன்ஸ், எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்.
அதே மாதிரி செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம். அது இண்டிவிஜுவலா அதோட ரிலேஷன்ஷிப்பை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பொறுத்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ இன்டர்னல் இண்டக்டன்ஸ் டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லை ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல், அப்போ இது டபுள் ஆச்சுன்னா அது என்ன ஆகும், அந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ அடுத்ததா ஃபைனலாக ஒரு டோட்டல் இண்டக்டன்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அதில் இந்த எல்லா இண்டக்டன்ஸும் இன்க்ளூட் ஆகுது. ஓகே, அதை தான் நான் இப்போ எழுதியிருக்கேன். அப்போ ஒரு ஃபைனலாக ஒரு டோட்டல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனை எழுதுனேன்னா அதில் எனக்கு இன்டர்னல் இண்டக்டன்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் இருக்கு, அண்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ். இது வரைக்கும் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ இது மட்டும் மியூச்சுவல். புரியுது இல்லப்பா? இப்போ நம்ம 4 இண்டக்டன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த 4 இண்டக்டன்ஸ்ன்றது எதுன்னு சொல்லி புரிஞ்சிச்சு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேட்குறாங்கன்னா அப்போ எப்படி எழுதுவீங்க? செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா யூ நீட் டு டேக் இந்த செல்ஃபையும் இந்த μ0/2π மல்டிப்ளை பண்ணணும். மியூச்சுவல் கேட்குறாங்கன்னா இந்த மியூச்சுவலையும் இந்த μ0/2π மல்டிப்ளை பண்ணணும். இன்டர்னல் இண்டக்டன்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த μ0/2π × μr/4 அப்படின்றது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அடுத்தது எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் கேட்குறாங்கன்னா μ0/2π ln of 1/r minus ln of 1/d நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? அப்போ ஃபைனலா இந்த இடத்துல நான் எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் எப்படி எழுதலாம்? ஸோ எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் நான் உங்களுக்கு எழுதுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸை நான் எழுதுனேன்னா ஸோ எப்படி எழுதுவோம்? எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸை நம்ம ஆல்ரெடி அதை எழுதியிருக்கோம். ஜஸ்ட் இந்த டேபிள்ல இருந்து நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன், இந்த ரிசல்ட்ல இருந்து நான் எழுதி காமிக்கிறேன். ஸோ எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் எழுதணும்னா μ0/2π காமன். ஓகேயா? μ0/2πன்றது காமன். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னப்பா இருக்கு? ln of 1/r minus ln of 1/d. ln of 1/r minus ln of 1/d. அப்ப இது என்ன ஃபார்முலா? log a minus log b யா? log a minus log b னா log a/b யா? அப்ப இத ஃபைனலா பண்ணா என்ன வரும்? so d divided by r ன்னு வருமா? a/b னா that is 1/r divided by 1/d ன்னு வரும். அப்ப இந்த d மேல போய்டும். அப்ப ஃபைனலா d/r ன்னு வரும். அப்போ ஃபைனலாக என்ன சார் இருக்கும்? μ0/2π ln of d/r. இதுதான் ஃப்ளக்ஸ் எக்ஸ்டர்னல். கரெக்டா? செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல், இண்டக்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல், அதாவது எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது எதிலிருந்து நான் சொல்றேன், ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு டேபிள் தெரிஞ்சா கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் நான் இதை சொல்லிட்டேன். ஓகே, அப்போ டோட்டல் இண்டக்டன்ஸ்க்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஸோ இதில் எது இன்டர்னல் இண்டக்டன்ஸ், எது எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ், எது செல்ஃப் இண்டக்டன்ஸ், எது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் கேட்குறாங்கன்னா μ0/2πன்றது காமன், அதை அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ்டர்னல்ல இங்கிருந்து இது வரைக்கும் தானே எழுதணும், ஜஸ்ட் கீப் ரைட். ஓகே, அப்போ அதை எழுதி சால்வ் பண்ணி முடிச்சப்ப என்ன கிடைச்சிச்சு? μ0/2π ln of d/r வந்துச்சா? இங்க பாருங்க, இது என்ன? எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் தானே. ஓகே, இங்க எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, μ0/2π ln of d/r. எஸ், இதையே தானே நாங்க எழுதியிருந்தேன். ஓகே, இப்போ இதையே தானே நாங்க எழுதியிருந்தேன். அப்போ ஒரு ஃபைனலா டோட்டல் இண்டக்டன்ஸ், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட டோட்டல் இண்டக்டன்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே உங்களால ஈஸியா அதோட இன்டர்னல் இண்டக்டன்ஸ் என்ன, எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் என்ன, செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்ன, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்ன அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான்ப்பா நம்ம இண்டக்டன்ஸ். இந்த இண்டக்டன்ஸோட ஃபார்முலா இதுதான். ஓகே, இதை மட்டும் நீங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகே இல்லப்பா? ஸோ அப் டு திஸ் கிளியர் தானே? தட்ஸ் ஆல். இண்டக்டன்ஸ்ன்றது முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிபிக்கல் வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸும் உங்களுக்கு கிளாஸ்லயே கொடுத்துருப்போம். டிபிக்கல் வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸோட வேல்யூ என்னப்பா நம்ம பார்த்தோம்? ஸோ இட் இஸ் அரௌண்ட் என்ன வேல்யூ வந்துச்சு நமக்கு? இண்டக்டன்ஸ்னா 0.7 இருந்து 1.4 மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டரா வரும் ஒரு டிபிக்கல் வேல்யூ, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட ஒரு டிபிக்கல் வேல்யூ. அடுத்ததா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருந்துச்சுன்னா 0.3 ஓம் பர் கிலோமீட்டரா வரும். எதுக்குன்னா ஒரு 50 ஹெர்ட்ஸ் சப்ளையா இருந்தா. ஸோ புரியுது இல்லப்பா? நான் என்ன பண்றேன்றது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து தியரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்க சான்சஸ் இருக்கு. கேட்டாங்கன்னா ஷார்ட்டா இதெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணிடணும். ஸோ ஏன்னா எல்லாரும் விட நம்ம 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம்னா நம்ம ஒரு கண்டென்ட்டை நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சிருக்கணும். கரெக்டா? ஸோ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தெரியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களை காட்டிலும் நம்மளால ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே,
அடுத்ததா நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் போலாம்ல. ஸோ இண்டக்டன்ஸ் ஆர் ஓவர். ஓகே, இண்டக்டன்ஸ்ன்றது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ கெப்பாசிட்டன்ஸ் தான் போக போகிறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ்குள்ளே போகலாம். இந்த டேபிள் இதிலிருந்து உங்களால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். எல்லா ஃபார்முலாவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸும் நீங்களே சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு ப்ராப்ளம் நான் இதிலேருந்து கொண்டு வர்றேன், அப்போ உங்களுக்கு அது புரியும். ஓகேயா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் இன்னைக்கு ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கேன், அப்போ பார்த்தா ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனோட கெப்பாசிட்டன்ஸ் தான். கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இது ஈஸி தான்ப்பா, கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி. இண்டக்டன்ஸ் தான் நிறைய லிங்கேஜஸ் இருக்கும், கெப்பாசிட்டன்ஸில் லிங்கேஜஸ் இருக்காது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் எதுக்குன்னு சொல்லியிருந்தோம். கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ன்றது எதை மாடல் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன். கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட லைன் சார்ஜிங், லைன்ல எவ்வளோ கரண்ட் வந்து சார்ஜிங் கரண்ட் இருக்கும், அந்த பேராமீட்டர்ஸை தான் எனக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும். மாடல் த ஃபினோமினா ஆஃப் லைன் சார்ஜிங் ஆர் சார்ஜிங் கரண்ட். இட் மாடல்ஸ். சார் நம்ம பொதுவாக எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு பேசிக்கான பாயிண்ட்டை கொடுப்போம், அதுக்கப்புறமா அந்த லைன் சார்ஜிங்கை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். இட் மாடல்ஸ் த ஃபினோமினா ஆஃப் லைன் சார்ஜிங்கை பற்றி மாடல் பண்ணுது. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட கெப்பாசிட்டன்ஸ் இருந்தால் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் எவ்வளோ கரண்ட் சார்ஜ் ஆகுது அப்படின்றத சொல்ல முடியும். விச் இஸ் சார்ஜிங் கரண்ட்னு கூட சொல்லலாம். It models the phenomena of line charging, that is charging current. So charging current na நமக்கு நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாதுல்ல. ஃபர்ஸ்ட் அதை பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். சார் சார்ஜிங் கரண்ட்னா என்னது? ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குன்னாப்பா, அந்த டிரான்ஸ்மிஷன் லைனு ஸோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த கரண்ட்டை தான் நம்ம சார்ஜிங் கரண்ட்னு சொல்கிறோம். இந்த சார்ஜிங் கரண்ட் எதுக்காகன்னா, ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் கெப்பாசிட்டன்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகும். அப்படி கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னா என்ன பார்ப்போம், நம்ம கெப்பாசிட்டர் இருக்குனாலே அது என்ன ஆகும், சார்ஜ் ஆகும் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு அது சார்ஜ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோமா, அந்த கரண்ட்டை தான் நான் சார்ஜிங் கரண்ட்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், இதை பற்றி பின்னாடி நம்ம இன்னும் நான் கிளியராக புரியும். ஓகே, ஸோ கரண்ட் ரெக்வயர்டு டு சார்ஜ் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ அதாவது எப்பவுமே டிரான்ஸ்மிஷன் லைன் சார்ஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. அது எப்போ சார்ஜ் ஆகும்னா, ஒரு டைம் வேரியிங் ஃபீல்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு டைம் வேரியிங் ஃபீல்டை நீங்கள் கொடுக்குறப்போ தான் என்னோட கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகும். ஓகே, ஸோ த கரண்ட் ரெக்வயர்டு டு சார்ஜ் த டிரான்ஸ்மிஷன் லைன். நம்ம கெப்பாசிட்டன்ஸை பற்றி இன்னும் பார்க்கலப்பா, பார்த்ததுக்கு அப்புறமா இது இன்னும் கிளியராக புரியும். நான் சொல்கிறேன், ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கலாம். த கரண்ட் ரெக்வயர்டு டு சார்ஜ், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை சார்ஜ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற கரண்ட் தான் சிம்பிளாக. த கரண்ட் ரெக்வயர்டு டு சார்ஜ் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேயா? ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கரண்ட் தான். அடுத்ததா, ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் தெரிஞ்சாதான் இதை பற்றி கிளியராக புரியும். ஸோ அதனால கெப்பாசிட்டன்ஸ்னா என்னது, ஸோ எப்பெல்லாம் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். சார் நீங்கள் கெப்பாசிட்டன்ஸ் நிறைய முறை பார்த்துருப்பீங்கல்ல. கெப்பாசிட்டன்ஸை சொல்கிறப்பவே என்னன்னு சொல்லுவோம், parallel plate capacitance அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னது அது parallel plate? ஏன் parallel plate capacitorன்னு சொல்கிறோம்? சார் ஒரு ரெண்டு பிளேட், அது ரெண்டு பாயிண்ட்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ரெண்டு பிளேட்டு ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல்ல இருந்துச்சுன்னா, இன் பிட்வீன் டைஎலக்ட்ரிக் மீடியம் இருந்துச்சுன்னா, அப்போ அந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் சார். ஓகே, ஸோ கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் ஃபார்ம் ஆயிட்டு எனர்ஜி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் மீடியமா வந்து அந்த மீடியம், அந்த டைஎலக்ட்ரிக் மீடியம்ல ஸ்டோர் ஆகும் சார். ஓகே, புரியுதா? ரெண்டு parallel பிளேட்டு வேற வேற பொட்டன்ஷியல்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, இன் பிட்வீன்ல ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல எனர்ஜி என்ன ஆகும்னா அந்த டைஎலக்ட்ரிக் மீடியம்ல ஸ்டோர் ஆகும்.
ஸோ இந்த ஒரு டோட்டல் செட்டப்பை தான் நம்ம கெப்பாசிட்டன்ஸ், அதாவது கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இங்க ஒரு பிளேட்டு, அடுத்து இங்க, ஸோ இவன் வந்து 1000 வோல்ட்டு, இவன் வந்து 0 வோல்ட்டு. இன் பிட்வீன்ல டை எலக்ட்ரிக் இருக்கு. ஓகே, இப்போ இன் பிட்வீன்ல டை எலக்ட்ரிக் இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா டெஃபினட்டா இந்த டை எலக்ட்ரிக் மீடியம்ல எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டர். அப்போ எப்போல்லாம் கெப்பாசிட்டர் ஃபார்ம் ஆகும்னா, சார் 2 பிளேட் இருக்கு, இல்ல 2 டிஃப்ரெண்ட் கண்டக்டர்ஸ் இருக்கு, அந்த 2 கண்டக்டர்ஸ்ல இருக்கிற வோல்டேஜஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இவனோட வோல்டேஜ் 1000, இவனோட வோல்டேஜ் 100, இல்லை இவனோட வோல்டேஜ் 150, இவனோட வோல்டேஜ் 100. அப்போ எந்த ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாலுமே அந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸ்ன்றது ஃபார்ம் ஆயிடும். அப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டிஃபரன்ஸ் இன் வோல்டேஜஸ் இருந்திருக்கும். அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன்ல அந்த ஒயர்ல பாத்தீங்கன்னா 1000 11 kV வோல்டேஜ் போகும். அடுத்ததா அந்த டிரான்ஸ்மிஷன் டவரோட வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 0. அப்ப therefore டிரான்ஸ்மிஷன் டவருக்கும் அந்த கண்டக்டருக்கும் ஒரு இண்டக்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அட் தி சேம் டைம் இப்போ ஒரு கண்டக்டர்ல போற கரண்டோட டைரக்ஷன்ஸும் அடுத்த கண்டக்டரோட கரண்டோட டைரக்ஷன்ஸும் டிஃபரெண்டா இருக்கும். அப்ப 2 கண்டக்டருக்கு அக்ராஸாவும் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்ததா டிரான்ஸ்மிஷன் கண்டக்டர்ஸ் வந்து 11 kV, கிரவுண்ட்ன்றது 0 பொட்டன்ஷியல். அப்ப டிரான்ஸ்மிஷன் கண்டக்டருக்கும் கிரவுண்டுக்கும் அக்ராஸாவும் ஒரு கெப்பாசிட்டன்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகும். அப்ப டோட்டலா நமக்கு ஒரு 3 கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும் சார். கண்டக்டருக்கும் எர்த்துக்கும் இடைப்பட்ட ஒரு கெப்பாசிட்டன்ஸ், தட் இஸ் எர்த் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவோம். அடுத்ததா கண்டக்டருக்கும் டவருக்கும் அக்ராஸா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்ததா அதை இன்சுலேஷன் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவோம். அடுத்ததா ஒரு கண்டக்டருக்கும் இன்னொரு கண்டக்டருக்கும் அக்ராஸாவே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கெப்பாசிட்டன்ஸ் நம்ம லைன் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவோம். ஓகே, இந்த கெப்பாசிட்டன்ஸ்லாம் எப்படி நம்ம டெரைவ் பண்றது, இதுல யாரோட மேக்னிடியூட் அதிகமா இருக்கும், யாரோட மேக்னிடியூட் கம்மியா இருக்கும், இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போமா. இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கான ஸ்டேட்மெண்ட், கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட், கெப்பாசிட்டன்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன், எப்போ இருக்கும்னு சொல்றேன். ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் exists between any 2 points separated dielectric media. Capacitance exists between எனி 2 பாயிண்ட்ஸ், எந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு அக்ராஸ் ஆகும். ஓகே, அது வந்து பர்டிகுலரா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு டைஎலக்ட்ரிக் இருக்கு. அடுத்ததா அந்த 2 கண்டக்டருக்கு அக்ராஸ் ஆகும் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டா கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் செப்பரேட்டட் பை எ டைஎலக்ட்ரிக் மீடியா, ஸோ ஹேவிங் அன்ஈக்குவல் வோல்டேஜஸ். ஓகே, ஸோ ஒரு அன்ஈக்குவல் வோல்டேஜ், ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம்க்கு இடையில அன்ஈக்குவல் வோல்டேஜ், ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம்க்கு இடையில ஒரு அன்ஈக்குவல் வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அங்கே கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடும்பா, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராம் ஜஸ்ட் இங்கே நான் மூவ் பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் என்னோட கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், அப்போ ஒரு டவர், டிரான்ஸ்மிஷன் டவரை நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர்ஸை வரைய போகிறோம். அந்த டவர்ஸை வரைஞ்சு எங்கெல்லாம் எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு
conductor 1, conductor 2, conductor 3. ஓகே, see இப்போ 3 கண்டக்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, செக் அவுட் பண்ணுங்களேன். ஸோ நமக்கு என்ன தெரியும், எங்கெல்லாம் உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரு பொட்டன்ஷியலும் இன்னொரு பொட்டன்ஷியலுக்கும் இடையில ஒரு டைஎலக்ட்ரிக் இருக்கு, அட் த சேம் டைம் டைஎலக்ட்ரிக் இருக்கு, பொட்டன்ஷியல்ஸ் டிஃபரன்ஸா இருக்குன்னா அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல என்ன சார் இருக்கு, ஒரு டிரான்ஸ்மிஷன் டவரை சுத்தி என்ன இருக்கு, ஏர். கரெக்டா? அதை சுத்தி ஒரு ஏர் மீடியம் தான் இருக்கு. ஏர் இஸ் a perfect dielectric. ஏர்ன்றது இட் இஸ் a dielectric. ஓகேயா? ஸோ ஏர்ன்றது டைஎலக்ட்ரிக். அப்ப therefore டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து இந்த இடத்துல இருக்கு. வேற வேற பொட்டன்ஷியல்ஸ் இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல சிம்பிள் தான்ப்பா, இந்த இடத்துல டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்கு, ஏர் இருக்கு. அடுத்ததா இவன் வந்து லெவல் கேவி, ரைட்? ஓகேயா? ஸோ இவனும் லெவல் கேவி தான், இவனும் லெவல் கேவி தான். ஸோ பட் ஆனால் இவன் ஆர் ஃபேஸு, இவன் ஒய் ஃபேஸு, இவன் பி ஃபேஸு. ஓகே, அப்போ ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸ் இருந்தால் சேம் வோல்டேஜ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகே, வோல்டேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர் வந்து பீக் ஆகிற இடத்துல ஒய் வந்து லோவாக இருப்பான், ஒய் வந்து லோவாக இருக்கிற இடத்துல பி வந்து ஹையாக இருப்பான். அப்போ ஆர் ஒய் பின்றது என்ன மீன் பண்ணுதுன்னா, சார் ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறுதுன்னா வேல்யூ வேறவா இருக்கும், அப்ப அதோட வோல்டேஜஸ் வேறவா இருக்கும். அப்ப டெஃபினட்டா இந்த ரெண்டு கேபிள் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு ஒயர், இந்த ஒயர் இருக்குல்ல, அதுக்கு அக்ராஸா கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும் சார். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இது ஒரு லைன், இது ஒரு லைன். அப்போ இதுக்கு அக்ராஸா லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் CLL. ஓகே, இங்க எனக்கு என்னப்பா கிரியேட் ஆகுது, லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. எதுக்காக அங்க லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஏன்னா அது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு அக்ராஸா ஒரு டைஎலக்ட்ரிக் இருக்கு, therefore கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்ப இந்த ரெண்டு கண்டக்டருக்கு அக்ராஸா தான் ஃபார்ம் ஆகுமா, அப்ப மற்ற ரெண்டு கண்டக்டருக்கு அக்ராஸா ஃபார்ம் ஆகாதான்னா டெஃபினட்டா ஆகும். ஸோ எத்தனை கண்டக்டர் இருந்தாலும் அதுக்கு அக்ராஸா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். Okay, so this is also C line to line capacitance. அப்ப இது சார் டெஃபினட்டா இதுவுமே line to line capacitance. அப்போ இந்த டவர்ல ஒரு 3 line to line capacitance ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒன்னு ஆர் ஃபேஸுக்கும் ஒய் ஃபேஸுக்கும், இன்னொன்னு ஆர் ஃபேஸுக்கும் பி ஃபேஸுக்கும், இன்னொன்னு ஒய் ஃபேஸுக்கும் பி ஃபேஸுக்கும். அப்போ 3 லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஓகேயா? அடுத்ததா சார் நெக்ஸ்ட் வேற என்ன கெப்பாசிட்டன்ஸ் சார் ஃபார்ம் ஆகும்? இங்க பாருங்க, இது எர்த்தா, இங்க டவர் இருக்குல்ல, இந்த டவரோட பொட்டன்ஷியல் என்ன, இது வந்து எர்த் தானே, எர்த்ல தானே இந்த டவர் இருக்கு. So that is 0 volt. அது லெவல் கேவி, இது 0 வோல்ட். அப்ப லெவல் கேவி 0 வோல்ட்டுக்கு இடையில என்ன இருக்கு, டைஎலக்ட்ரிக் இருக்கு. கரெக்டா? லெவல் கேவி 0 வோல்ட்டுக்கு இடையில என்ன இருக்கு, டைஎலக்ட்ரிக் இருக்கு. அப்ப therefore இங்க ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, that is line to earth capacitance. Okay, that is C suffix of line to earth capacitance. அப்ப இங்கேயும் line to earth capacitance ஃபார்ம் ஆகும். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் இங்கேயுமே ஒரு லைன் டு எர்த் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, புரியுது இல்லப்பா? அப்போ லைன் டு எர்த் கெப்பாசிட்டன்ஸ் 3 இருக்கு, லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் 3 இருக்கு. வேற எதுனா கெப்பாசிட்டன்ஸ் இருக்கா? எஸ், டெஃபினட்டா இருக்கு சார். இது வந்து லைனுக்கும் எர்த்துக்கும் இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸா? அப்போ லைனுக்கும் டவருக்கும் இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுமா? எஸ், டெஃபினட்டா லைனுக்கும் டவருக்குமே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்க பாருங்க, திஸ் இஸ் டவர் அண்ட் கண்டக்டர். லைன்னா கண்டக்டர்னு அர்த்தம்ப்பா. ஓகே, லைன்னா தட் இஸ் நத்திங் பட் கண்டக்டர். அப்போ இந்த லைனுக்கும் இந்த டவருக்கும் அக்ராஸா ஒரு கெப்பாசிட்டன்ஸ், இது லெவல் கேவி அழிச்சிடுறேன். ஸோ இப்போ பாருங்க, திஸ் இஸ் 1 கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஸோ இது என்ன,
CL tower, okay, line and tower, okay, CLT ன்னு போட்டுக்கிட்டா just நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான், இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான். ஸோ இது என்ன, அகைன் இங்க ஒரு CLT இருக்கும், CLT லைன் அண்ட் டவர், இங்கேயுமே ஒரு லைன் அண்ட் டவர். அப்போ மொத்தமா எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு? மொத்தம் 9 கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 3 லைன் கெப்பாசிட்டன்ஸ், 3 எர்த் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் 3 இன்சுலேஷன் ஆர் டவர் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எழுதிக்கலாம். ஸோ CLE CLT அப்படின்றதெல்லாம் நான் எழுதுறேன். ஸோ இதை வந்து அதோட நேமிங்ஸை நான் வேற கொடுத்துக்க போறேன். ஸோ இங்கே CL T CLE அப்படின்றதுக்கு பதிலாக CL1 CL2 அப்படின்னு எடுத்துக்கலாம்ல, C1 C2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயே நான் அதை எழுதிடுறேன். CLL லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸை நம்ம என்னென்னு எழுதுறோம்னா, ஸோ இதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் பேஜில் எழுதி. CLL லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டினோட்டட் as C1 அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறேன். இது என்னப்பா? டியூ டு லைன் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேயா? ஸோ லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் இது. எனக்கு லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா, சார் இங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லைன் டு லைனு லைன் டு ஃபேஸ் ரெண்டு வார்த்தை இருக்கு. லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம லைன் டு ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, திஸ் இஸ் லைன் டு லைன் டு நியூட்ரலை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததா CLE லைன் டு எர்த் தானே. ஸோ CLEன்றது தட் இஸ் லைன் டு எர்த் கெப்பாசிட்டன்ஸ் தானே. ஸோ இப்போ இது எப்படி எழுதுறேன்னா C2 டினோட் பண்றேன் சார். CLEன்றது which is denoted as C2. ஸோ இது எதுக்காக? டியூ டு லைன் அண்ட் எர்த். due to line and earth capacitance. So அடுத்ததா CLT tower தானே. so C3 line and tower capacitance ன்னு சொல்லலாம், இல்லனா line to insulation capacitance ன்னு சொல்லலாம். எதுக்கு insulation சொல்றோம்னா, எப்பவுமே ஒரு டவர் இருக்குன்னு வெச்சுக்கோங்கப்பா. டவர் எப்படி இருக்குன்னா, டவர் லிம்ப் இல்ல, ஓகே, இப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படியே ரேண்டமா அந்த கண்டக்டர் தொங்குமானா இருக்காது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா, we have some insulations. இது ஒரு இன்சுலேஷன். ஓகே, ஸோ இதுக்கு கீழே தான் டவர் இருக்கும், கண்டக்டர் இருக்கும். இதுக்கு கீழே தான் ஒரு கண்டக்டர். திஸ் இஸ் கண்டக்டர். ஸோ இதை வந்து மட்டும் ரைஸ் பண்ணிடுறேன். This is conductor. இது என்னன்னா, this is insulation. ஓகே, ஸோ இதை தான் நம்ம இன்சுலேஷன் கெப்பாசிட்டன்ஸ். ஏன்னா டவருக்கும் இந்த கண்டக்டருக்கும் இடையில யார் இருக்கான்னா இன்சுலேட்டர் தான் இருக்கா. அதனால தான் இதை டியூ டு இன்சுலேஷன் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, டியூ டு இன்சுலேஷன் கெப்பாசிட்டன்ஸ். சரி, இப்போ இதுல ஒரு நோட் பாயிண்ட் என்னன்னா, சார் இதுல யாரோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும்? ஸோ இப்போ ஃபைனலா இந்த டயக்ராமை என்னால டிரா பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ன்றது எப்படி இருக்குன்னா, சார் இங்க ஒரு சோர்ஸ், நெக்ஸ்ட் இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே parallel கெப்பாசிட்டன்ஸ். ஸோ C1 C2 C3. அடுத்ததா லைன். ஸோ கிளியர். ஆக்சுவலி இப்படி தான் சார் இருக்கும். என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் நம்ம வரைகிறோம்.
சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் பா. அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் வரைகிறோம், C1 C2 C3. ஸோ திஸ் இஸ் லைன், இதுதான் லைனு, இதுதான் என்னோட நியூட்ரல். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட நியூட்ரல் அப்படின்றத விட வோல்டேஜ் 0 வித் ரெஸ்பெக்ட் டு 0 பொட்டன்ஷியல் அக்ராஸா, ஒரு பொட்டன்ஷியல் லைனு இன்னொரு பொட்டன்ஷியல் 0 அப்படின்னு ஜஸ்ட் நான் டயக்ராமாக வரைகிறோம். ஓகே, அப்போ ஆக்சுவலாக என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் இவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் இருந்துச்சு இல்லை, ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸை தான் நான் மாடிஃபை பண்ணி இப்படி எழுதிட்டேன். ஸோ அதை C1 C2 C3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு, சரி இப்போ இதில் யாரோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். நமக்கு என்ன தெரியும், டிரான்ஸ்மிஷனில் C3ன்றது என்ன, டிரான்ஸ்மிஷனில் இருக்கிற அந்த டவரோட இன்சுலேஷன் தானே, டவரோட இன்சுலேஷன். அப்போ டவர்னால வரப்போகிற கெப்பாசிட்டன்ஸ் தானே. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் டவர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தானே டவருக்கு அக்ராஸாக இன்சுலேஷன் வரும். சார் இங்கே இன்சுலேஷன் இல்லைன்னா டவர் கெப்பாசிட்டன்ஸ் கூட போட்டுக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் வருதோ அந்த இடத்துல தான் C3 வர முடியும். ஓகேயா? C3ன்றது டவர் எங்க இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் எக்ஸிஸ்ட். அப்ப டவர்ன்றது டிரான்ஸ்மிஷன் லைன்ல பக்கத்துலயே அப்ப இருக்கும். டெஃபினட்டா ஒரு 300 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் கிராஸா தான் ஒரு டவர் இருக்கும். அப்ப தேர்ஃபோர் இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் எக்ஸிஸ்டா இருக்குமான்னா கிடையாது, அந்த டவர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் எக்ஸிஸ்டா இருக்கும். சார் இது வந்து அந்த 300 மீட்டர்ஸ்க்கு ஒரு டவர் தான் இருக்குன்னா அப்ப இதோட எஃபெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப C3 பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்லெக்ட் பண்ணிடுவோம். எதுக்காக நெக்லெக்ட் பண்றோம்? பிகாஸ் த டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் ஆர் ஃபேர். ஓகேயா? ஸோ ரொம்ப தொலைவுல தான் இருக்கும், பக்கத்துல இருக்காது. ஓகேயா? ஸோ அதனால இந்த C3 இஸ் ஆல்வேஸ் இக்னோர்டு ஆர் நெக்லெக்டட். இப்போ இந்த பாயிண்ட் நோட் பாயிண்ட்ல எழுதிக்கலாம். ஸோ இப்போ 3 கெப்பாசிட்டன்ஸ், சார் டிரான்ஸ்மிஷன் லைன்ல 3 கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்றீங்க, ஆனால் அந்த 3 கெப்பாசிட்டன்ஸும் ஒரே மேக்னிடியூட்ல இருக்கும்னு நான் சொல்லலை. ஓகே, ஒருத்தன் பெருசா இருப்பான், ஒருத்தன் அதை விட கொஞ்சம் சின்னதான வேல்யூ இருக்கும், ஸோ இன்னும் அதிகமான வேல்யூஸ் இருக்கும். ஓகே, அப்போ டிரான்ஸ்மிஷன் டவர்ல ஃபார்ம் ஆகிற கெப்பாசிட்டன்ஸ் வேரிஸ். ஓகே, அப்போ டிரான்ஸ்மிஷன் டவரோட கெப்பாசிட்டன்றது வேரி ஆகும். இப்போ இதை எழுதிக்கலாம். ஸோ C3 இஸ் ஆல்வேஸ் நெக்லெக்டட். ஓகே, C3ன்றது என்ன ஆயிடும்பா, நெக்லெக்ட் ஆயிடும்பா. ஸோ எதுக்காக? பிகாஸ் இட் presents only in tower location. Towers are exist in fair distance. ஓகே, அப்ப C3 நம்ம என்ன பண்ணிரோம்னா நெக்லெக்ட் பண்ணிரோம். சோ எதுக்காகனா டவர்ஸை பொறுத்த வரைக்கும் டவர்ஸ் கிட்ட இருக்காது, டவர்ஸ் ரொம்ப தொலைவா இருக்கும். சோ அதனால C3 இஸ் நெக்லெக்டட். அடுத்ததா C3 நெக்லெக்ட் ஆயிடுச்சுப்பா. நெக்ஸ்ட், சோ நெக்ஸ்ட் இப்போ என்னோட C1 ன்னா என்ன, லைன் டு லைன். அடுத்ததா C2 ன்னா என்ன, லைன் டு எர்த். ஓகே, சோ இப்போ லைன் டு எர்த்தோட கெபாசிட்டன்ஸ் அதிகமா இருக்குமா இல்ல லைன் டு லைனோட கெபாசிட்டன்ஸ் அதிகமா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இங்க பாருங்க, லைன் டு எர்த்ன்றது என்ன, சோ திஸ் இஸ் லெவல் kV. ஓகே, இது லெவல் kV. சோ இது 0 வோல்ட். சோ இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னா திஸ் இஸ் லெவல் kV தான். இதோட டிஃபரன்ஸ் வந்து லெவல் kV தான். ஓகே, ஆனா இந்த லைன் டு லைன்ல டிஃபரன்ஸ் எழுதுறப்போ லெவல் மைனஸ் ஆஃப் மைனஸ் லெவல்னு வரும். அப்ப தட் இஸ் 22 kV இருக்கும். ஓகே, அப்போ இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா லைன் டு லைனுக்கு 22 kV. ஸோ லைன் டு எர்த்துக்கு லெவல் kV. அட் த சேம் டைம் இதோட டிஸ்டன்ஸ் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா ஸோ h அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ h ஹைட் ஆஃப் த கண்டக்டர் இந்த ஃப்ரம் த எர்த். ஹெச்ன்றது எர்த்தில் இருந்து, ஸோ இந்த கண்டக்டரோட டிஸ்டன்ஸ் தான் h. ஓகே, இந்த கண்டக்டர் எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கான், ஸோ தட் இஸ் நோன் as h. அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த லைன் டு லைனுக்கு அக்ராஸா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா திஸ் இஸ் d.
சரி, எப்பவுமே ரெண்டு கண்டக்டருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அந்த கண்டக்டருக்கும் எர்த்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். So we always know D is lesser than, much lesser than H. So C2 is much lesser than C1. ஓகே, ஸோ இதை வேணா இங்கே எழுதுறேன். டின்னா என்னன்னு எழுதுறேன். distance between conductor. h என்றது distance between conductor and earth, height of conductor னு கூட சொல்லலாம். ஓகே, சோ இப்ப பாருங்க, C2 நெக்லெக்ட் ஆயிடுது, C3 நெக்லெக்ட் ஆயிடுது, C1 அப்படின்ற ஒரே ஒரு கெபாசிட்டன்ஸ் மட்டும் தான் இருப்பான். ஓகேயா, C1 அப்படின்ற ஒரே ஒரு கெபாசிட்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா C2 ஓட வேல்யூ இஸ் ஆல்சோ நெக்லெக்டட். ஓகேயா, அப்போ therefore C2 is also neglected. அப்போ therefore C1 is exists throughout the transmission line. அப்போ என்னோட லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸ் அப்படின்றது மட்டும் தான் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு ஃபுல்லாவும் அமைந்திருக்கும். ஓகே, ஸோ லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸ் மட்டும் தான் டிரான்ஸ்மிஷன் லைன்ல எனக்கு ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கெபாசிட்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாமா? இந்த லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னோட சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறோம். அண்ட் சிங்கிள் ஃபேஸ் நம்ம எடுத்துக்க போறோம், அண்ட் 3 ஃபேஸ் எடுத்துக்க போறோம். ஓகேயா, ஸோ இதை எடுத்துட்டு ஃபைனலாக கெபாசிட்டன்ஸோட ஃபார்முலாவை டெரைவ் பண்ண போறோம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லைன் டு லைன்ல கொடுத்துட்டு லைன் டு நியூட்ரல கேட்பாங்க, இல்ல லைன் டு நியூட்ரல கொடுத்துட்டு லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸை கேட்பாங்க, அண்ட் சார்ஜிங் கரண்ட்ஸை கேட்பாங்க. ஓகே, அவ்வளவுதான். இதை நம்ம பார்த்துட்டா கெபாசிட்டன்ஸும் முடிஞ்சிடும். அடுத்ததான் நமக்கு கண்டக்டன்ஸ் எஃபெக்ட் தான் இருக்கும். Capacitance of transmission line for the single phase 2 conductor transmission line. சரி, இது வந்து இண்டக்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்? இண்டக்டர்ல இன்டர்னல் இண்டக்டன்ஸ், எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் ஒன்னு பார்த்தோமா? பாருங்க, இண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் இண்டக்டன்ஸ், எக்ஸ்டர்னல் இண்டக்டன்ஸ் நம்ம பார்த்தோமா? ஸோ இங்க பாருங்க, இன்டர்னல், அடுத்ததான் எக்ஸ்டர்னல். ஸோ கெபாசிட்டன்ஸ்லையும் நமக்கு கேட்பாங்கல்ல. எஸ், அப்போ கெபாசிட்டன்ஸ்லையும் நம்ம இன்டர்னல் கெபாசிட்டன்ஸ்னா என்ன, எக்ஸ்டர்னல் கெபாசிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கெபாசிட்டன்ஸை பார்க்கலாம், அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் கெபாசிட்டன்ஸை பார்க்கலாம். internal capacitance of transmission line. அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இந்த கண்டக்டருக்குள்ள ஒரு கெபாசிட்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, திஸ் இஸ் கண்டக்டர் பா. இந்த கண்டக்டருக்குள்ள நம்ம கெபாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, சி, இப்போ இது ஒரு கண்டக்டர், இது த்ரூ சாலிட் கண்டக்டர். ஓகே, அந்த சாலிட் கண்டக்டருக்குள்ள ஒரு போர்ஷனை நான் எடுத்துக்கிறேன், அந்த போர்ஷன்ல நான் என்னோட கெபாசிட்டன்ஸை கால்குலேட் பண்றோம். திஸ் இஸ் R2ன்னு எடுத்துக்கிறேன், இது R1ன்னு எடுத்துக்கிறேன்பா. ஓகே, இப்போ இதுக்குள்ள கெபாசிட்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், நெட்வொர்க் தியரியிலுமே கெபாசிட்டன்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? கெபாசிட்டன்ஸ் C is equivalent to Q by V அப்படின்னு எழுதுவோமா? சார்ஜ் Q divided by voltage V.
ஓகே, அப்ப therefore என்னோட சார்ஜ் Qவும் வோல்டேஜ் Vயையும் பொறுத்து தான் கெபாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த கண்டக்டருக்குள்ள இருக்க போற இந்த சார்ஜ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சார் எப்பவுமே நமக்கு ஓம்ஸ் லா தெரியுமா? J is equivalent to sigma E யா? ஓகேயா? J is equivalent to sigma E யா? சோ ஒரு கண்டக்டருக்குள்ள சிக்மான்றது என்னப்பா இருக்கும்? சோ இன்ஃபினிட்டியா இருக்கும். அதனால ஒரு கண்டக்டருக்குள்ள இது நம்ம நெட்வொர்க் தியரியில கூட பார்த்திருப்போம். சோ இந்த ஒரு பாயிண்ட சொல்லியிருப்போம். in a solid conductor, inside the solid conductor, inside the solid conductor electric field is 0. electric field E ன்றது என்னப்பா? சோ ஒரு சாலிட் கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட்ன்றது எப்பவுமே என்னவா இருக்கும்னா 0வா தான் இருக்கும். ஓகே, சோ E வந்து 0, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. ஓகே, சோ E 0. சோ E 0வா இருந்துச்சுன்னா Q நம்ம கண்டுபிடிக்கணும்னா Qன்றது that is epsilon E ds. சோ இப்ப E 0வா இருக்கனால சார்ஜ் இஸ் 0. அப்ப சார்ஜஸ் 0வா இருக்கனால கெபாசிட்டன்ஸ் இஸ் 0. So in this charge inside the conductor okay, in this charge inside the conductor is 0, therefore internal capacitance of solid conductor is 0. so இத வேணா இப்படி கூட எழுதிக்கோங்க, C internal is 0. ஓகேயா? சோ என்னோட இண்டக்டன்ஸை பொறுத்த மட்டும் தான் இன்டர்னல் இண்டக்டன்ஸ் எக்ஸிஸ்டா இருக்கும். ஆனா கெபாசிட்டன்ஸ்ல இன்டர்னல் கெபாசிட்டன்ஸ்ன்றது 0வா தான் இருக்கும். எதுக்கு 0 அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. சோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர் 0வா இருந்தா டெஃபினட்டா அதுல இருக்கிற சார்ஜஸ் 0. கரெக்டா? ஏன்னா ஒரு சார்ஜை சுத்தி தானப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்டர் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ ஒரு சார்ஜ் இருக்குன்னா தான் அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஒரு சார்ஜே இல்லைன்ற பட்சத்துல அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லைன்றது எதை மீன் பண்ணுதுன்னா there is no such charge. சோ சார்ஜ் இல்லைன்னு சொல்றதை விட சார்ஜஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சாலிட் கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து நியூட்ரலா இருக்கும். அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 0வா மாறிடும். ஓகே, அப்ப therefore இன்டர்னல் கெபாசிட்டன்ஸ், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கான இன்டர்னல் கெபாசிட்டன்ஸ் உங்களை கேட்கறாங்க அப்படின்னா இன்டர்னல் கெபாசிட்டன்ஸ் என்னப்பா? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட இன்டர்னல் கெபாசிட்டன்ஸ்ன்றது இட் இஸ் ஆல்வேஸ் 0 தான். ஓகே, இதை நீங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துருக்கோம், அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தியரி ஏரியாவாக தான் இங்கே நமக்கு கொஷின்ஸ் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ப்ராப்ளம்ஸை கூட ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம்ப்பா. ஸோ என்ன மெத்தடாலஜின்னு தெரிஞ்சா. பட் தியரி கான்செப்சுவல் ஏரியாஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஸோ டெஃபினட்டாக அதை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னென்ன வருது, என்னென்ன கேசஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஸ்டேட்டும் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். So external capacitance of transmission line. So இதுல ஃபர்ஸ்ட் என்னோட சிங்கிள் ஃபேஸ் 2 wire transmission line. So இப்போ சிங்கிள் ஃபேஸ் 2 wire transmission line எடுத்துக்கலாம். இது ஒரு கண்டக்டர் and this is one conductor. சார் முன்ன நம்ம செல்ஃப் லிங்கேஜ், மியூச்சுவல் லிங்கேஜ், அதாவது இன்டர்னல் லிங்கேஜ், எக்ஸ்டர்னல் லிங்கேஜ் ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டல் லிங்கேஜஸ் சொல்லி நான் இண்டக்டன்ஸை கண்டுபிடிச்சேன். ஏன்னா இண்டக்டன்ஸ்ன்றது லிங்கேஜஸை பொறுத்து தான் இண்டக்டன்ஸ் வந்துடும். அதே மாதிரி தான் என்னோட கெப்பாசிட்டன்ஸ்ன்றது கியூவை பொறுத்து தான் என்னோட கெப்பாசிட்டன்ஸ் வரும். அது இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ்ன்றது ஒன்று இல்லவே இல்லை. இப்போ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ்னா எப்பவுமே எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் மட்டும்தான். ஓகே, இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் இங்க கிடையாது. ஆனா இண்டக்டர்ல செல்ஃப் லிங்கேஜ், அதாவது இன்டர்னல் லிங்கேஜ்னு ஒன்று இருக்கு.
ஓகே, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, சி அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த கண்டக்டரோட ரேடியஸ் இஸ் ஸ்மால் r and this is conductor 1 and it is conductor 2. so conductor 1 ல இருந்து போற electric field radially outwards and conductor 2 ல இருந்து போற electric field is also radially outwards. இந்த conductor ரெண்டுத்துக்குமான distance ன்றது that is small d. ஓகே, அப்ப என்னோட இந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா that is small d. அடுத்ததா இவனோட பொட்டன்ஷியல் இஸ் பாசிட்டிவ் v அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். this is positive v. therefore இவனோட சார்ஜ் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் q ஆ இருக்கும். இவன் வந்து நெகட்டிவ் v னா இவனோட சார்ஜஸ் நெகட்டிவ் q ஆ இருக்கும். ஓகே, சோ இப்போ நான் வந்து போன கேஸ்ல ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் கால்குலேட் பண்ணப்போ L11 L12 அப்படின்னு சொன்னேன். L11 ன்னா என்னப்பா? that is இன்டர்னல் இல்லைன்னா செல்ஃப்னு சொன்னேன். இந்த இடத்துல தான் எனக்கு இன்டர்னல் ஆர் செல்ஃப் இல்லையே. அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? L12 தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக இது இண்டக்டன்ஸ் கிடையாது, கெப்பாசிட்டன்ஸ். அப்போ C12 தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன் C12 கால்குலேட் பண்ணுறோம், C11 கால்குலேட் பண்ணலன்னா போன கேஸ் 0 ஆனதுனால தான் C12 நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னோட கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்மில் நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இந்த EMF எக்ஸ்பிரஷன். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் V12 நம்ம எப்படி எழுதுவோம்னா V12 is equivalent to Q divided by pi epsilon L ln of D divided by R. Okay, ln of D divided by R. So this is V12 sir. Okay, V12. எனக்கு capacitance வேணும்னா என்ன பண்ணணும்? capacitance C வேணும்னா Q divided by V. கரெக்ட்டா? அப்ப charge Q ஆல இத டிவைட் பண்ணுங்க. You need to find C12. C12 வேணும்னா so C12 வேணும் அப்படினா Q divided by V12, that is denoted as இந்த pi எல்லாம் என்னவாயிடும்? மேல போய்டும். pi epsilon naught L divided by ln of small d divided by R. ஓகே, C12 அப்படின்றது என்னன்னா லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ். அப்ப ஃபைனலா எழுதிடுறேன். CLL அப்படின்னு சொல்லி எழுதினாலும் ஒண்ணுதான், C12 அப்படின்னு சொல்லி எழுதினாலும் ஒண்ணுதான். that is pi epsilon naught L divided by ln of small d divided by small r farad. Okay, so capacitance oda unit enna farad. so இதுதான் பா லைன் டு லைன் capacitance. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் which is a single phase two wire transmission லைன்ல வர போற லைன் டு லைன் capacitance. சரி, இந்த இடத்துல லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு லைனுக்கு அக்ராஸா இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் அக்ராஸா இருக்கு which is பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். கரெக்டா? ஒன்று பாசிட்டிவ் சார்ஜா இருக்கான் சார், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜா இருக்கான் சார். இந்த ரெண்டு லைனுக்கு அக்ராஸா இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் தான் that is லைன் டு லைன். அப்போ லைன் டு நியூட்ரல் இருக்கான்னா டெஃபினட்டா இருக்கு. லைன் டு நியூட்ரல்னா என்னதுன்னா இன் பிட்வீன்ல இருக்கிறது லைன் டு நியூட்ரல். Okay, this is positive V தான், even negative V. so this is positive Q and this is negative Q நமக்கு தெரியும். so இது reference plane. okay, இது நம்மளோட reference plane or neutral அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளேன்ல தான் voltage is 0. okay, இந்த இடத்துல voltage is positive, இந்த இடத்துல voltage is negative, இந்த இடத்தோட voltage வந்து 0, that is neutral potential. அப்ப என்ன ஆகும்னா சார் இங்க ஒரு capacitance plus இந்த ஒரு capacitance add ஆச்சுன்னா தான் எனக்கு லைன் டு லைன் கிடைக்கும். this is line to neutral, this is also line to neutral. அப்ப பாருங்க ரெண்டு லைன் டு நியூட்ரல் capacitance கிளியரா? அப்ப ரெண்டு லைன் டு நியூட்ரல் capacitance-ஓட ஃபார்மேஷன் தான் என்னோட லைன் டு லைன் capacitance. புரியுதப்பா? இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க கால்குலேட் பண்ணீங்க பாருங்க, இந்த ரெண்டு பிளேஸுக்கும் ஒரு கெப்பாசிட்டன்ஸை நீங்க கால்குலேட் பண்ணீங்க, that is C லைன் டு லைன்.
ஸோ இது என்ன பொட்டன்ஷியல், இதுக்கு அக்கரஸா ஜீரோ பொட்டன்ஷியல்ல ஃபார்ம் ஆகிறது லைன் டு நியூட்ரல். அடுத்ததான் அதோட ஜீரோ பொட்டன்ஷியல்ல ஃபார்ம் ஆகிறது லைன் டு நியூட்ரல். அப்போ ஃப்ரம் திஸ் இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நான் என்ன சொல்லலாம்னா C12 is equivalent to C1n divided by 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம், இல்ல C2n divided by 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேயா? ஸோ C12ன்றது லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ், C1n அப்படின்றது லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ். இதை வேணா நான் எழுதுறேன். ஓகே, ஸோ இங்க C12 லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ், C1n C2n லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ். Okay, so line to line capacitance, இது line to neutral capacitance. அப்ப therefore line to neutral capacitance வேணும்னா எப்படி எழுதலாம்? line to neutral capacitance எனக்கு வேணும் சார். அப்போ line to neutral capacitance CLN. அப்ப இது எப்படி எழுதலாம்? 2 into CL அப்படின்னு எழுதலாம், 2 into CLL. அப்ப therefore இந்த இடத்துல C1n இல்ல C2n. So C1n C2n எப்படி எழுதலாம்? 2 into C12 அப்படின்னு எழுதலாம். கரெக்ட்டா? 2 into C12 னு எழுதலாம். 2 into C12. C12 என்ன? that is epsilon pi epsilon இருக்கும். அப்ப 2 pi epsilon L. That's it. 2 pi epsilon L ln of small d divided by small r. ஓகேயா? அப்ப 2 pi epsilon L divided by small d and small r divided by small r. ஓகே, இது வந்து சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு. ஆமாப்பா. ஸோ இந்த ஜீரோன்றது ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ரெண்டு லைன் இருக்கு. ஸோ ரெண்டு லைனு சி எக்ஸாம்பிள் இவன் வந்து -400, ஏன்னா ஒன்று +400 இன்னொன்று -400 மைனஸ் தானே எடுத்திருக்கேன். திஸ் இஸ் பாசிட்டிவ் V அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ் V. ஓகேயா? ஒருத்தன் பாசிட்டிவ் V இன்னொருத்தன் நெகட்டிவ் V. அப்ப என்னவா இருக்கும்? இங்க ஒரு 400 + 400, இந்த இடத்துல -400னா அப்ப இதோட மிட் பாயிண்ட் என்னவா இருக்கும்? டெஃபினட்டா ஜீரோ பொட்டன்ஷியலா இருக்குமா? ஓகேயா? அவனோட மிட் பாயிண்ட்ன்றது டெஃபினட்டா ஜீரோ பொட்டன்ஷியலா இருக்குமா? நமக்கு என்ன தெரியும்? லைன் டு நியூட்ரல் கெபாசிட்டன்ஸ்னா எப்பவுமே என்ன சொல்லுவோம் சார்? லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸ்னா என்ன தெரியும்னா ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜுக்கும் நெகட்டிவ் வோல்டேஜுக்கும் இடைப்பட்ட கெபாசிட்டன்ஸ் தான் லைன் டு லைன். ஸோ லைன் டு நியூட்ரல்னா ஒரு பொட்டன்ஷியல் ஜீரோ கூட கனெக்டா இருக்கு, ஜீரோவோட கனெக்டா இருக்குன்னா தான் நியூட்ரல். கரெக்டா? ஸோ அப்போ இது ஒரு லைன் டு நியூட்ரல் கெபாசிட்டன்ஸ். திஸ் இஸ் C1n, இது வந்து C2n. அதை தான் நாங்கள் போட்டிருக்கேன் பாசிட்டிவ் V நெகட்டிவ் Vன்னு சொல்லிட்டு. ஓகேயா? இதுதான் நாங்க போடுறேன். ஓகே, அப்போ ஃபைனலா எனக்கு லைன் டு நியூட்ரல் கெபாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணா தட் இஸ் 2 pi epsilon L divided by ln D divided by R அப்படின்ற எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் லைனு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸ் கொடுப்பாங்க, லைன் டு நியூட்ரல் கெபாசிட்டன்ஸை கேட்பாங்க. ஜஸ்ட் அப்போ என்ன பண்ணுவீங்க? லைன் டு லைன் கொடுத்துக்கிறாங்க, லைன் டு நியூட்ரல் கேட்குறாங்க, ஜஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஓகேயா? அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணி போடுங்க, ஆன்சர் வில் கெட். சிங்கிள் ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, அதுக்கு மேலே ஒன்று டெரைவ் பண்ண பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ லைன் டு லைன் கேட்குறாங்களா இல்லை லைன் டு நியூட்ரல் கேட்குறாங்களா, ஜஸ்ட் பார்த்து ஆன்சர் பண்ண வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் என்னோட த்ரீ ஃபேஸ் சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்.
ஓகே, 3 phase symmetrical arrangement நமக்கு தெரியும். ஸோ ஒரு 3 கண்டக்டர்ஸ் இருக்கும் வித் சிமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ்ல. ஓகே, இந்த மாதிரி 3 கண்டக்டர்ஸ் இருக்கு வித் சிமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ்ல. சி இப்போ எல்லாத்தோட டிஸ்டன்ஸும் ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறேன் நான். ஸோ இவன் ஏ கண்டக்டர், பி கண்டக்டர், சி கண்டக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மூணுமே சிமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸில் இருக்கா? டியூ டு த சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், ஸோ விஏ வெக்டார் ப்ளஸ் விபி வெக்டார் ப்ளஸ் விசி வெக்டார் வந்து 0 ஆகிடும். ஸோ இதுதான் சிமெட்ரிக்கல், டியூ டு சிமெட்ரிக்கல். ஸோ இது சிமெட்ரிக்கலாக இருக்கனால பேலன்ஸ்டாக இருக்கும், 3 வோல்டேஜஸும் பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ 3 வெக்டார்ஸை ஆட் பண்ணால் எனக்கு 0 தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம இதுக்கு கால்குலேட் பண்ணுறோம். விஏபிக்கு கால்குலேட் பண்ணாலும், விபிஏக்கு கால்குலேட் பண்ணாலும், இல்லை விசிஏக்கு கால்குலேட் பண்ணாலும், எதுக்கு விபிசிக்கு கால்குலேட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் நமக்கு இங்கே வரும். ஓகே, ஜஸ்ட் இதை நான் டைரெக்டாகவே எழுதிடுறேன். CAN line to neutral capacitance 2 pi epsilon naught L ln of D divided by R. சார் அந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ண பாருங்க, அதே வேல்யூ தான் வரும், ஒரே ஒரு சேஞ்ச் கூட வராது. 2 pi epsilon L divided by ln of D by R. ஸோ ஓகேயா, இங்கேயும் நான் என்ன எழுதியிருக்கேன், this is also line to neutral capacitance. இங்க பாருங்க, இதுவுமே லைன் டு நியூட்ரல் கெபாசிட்டன்ஸ், இது வந்து லைன் டு நியூட்ரல் கெபாசிட்டன்ஸ். இங்க கால்குலேட் பண்ணதும் லைன் டு நியூட்ரல் கெபாசிட்டன்ஸ் தான். பட் இதுல லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸ் மட்டும் மாறும். இங்க லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸ் வந்து பை எப்சிலான் எல் டிவைட் பை லான் டிஆர் போட்டனா, ஸோ இது வந்து லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸா. ஆனா 3 phase சிஸ்டம்ல லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸ் மாறிடும். ஓகே, this is line to neutral capacitance. யூனிட் வந்து farad. AN சொன்னாலும் BN சொன்னாலும் CN எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. ஓகே, AN BN CN எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. இதை வேணா அப்படியே கூட எழுதிக்கங்க. ஸோ இதுவே தான் BN-க்கும் CN-க்கும். ஸோ அடுத்ததா இப்போ என்னோட இந்த ஸ்ட்ரக்சர்ல கெபாசிட்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஏஎன் பிஎன்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, திஸ் இஸ் சிஏஎன், இது நியூட்ரல் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் சிபிஎன், இது நியூட்ரல் பாயிண்ட். அண்ட் திஸ் இஸ் சிசிஎன், இது என்னோட நியூட்ரல் பாயிண்ட். சிஏஎன், சிசிஎன், சிபிஎன். ஓகே, இது வந்து என்னோட ஃபேஸ் கெபாசிட்டன்ஸ். கரெக்டா, இது என்னோட ஃபேஸ் கெபாசிட்டன்ஸ். இந்த டயக்ராம் நம்ம பெருசா வேணா கூட வரைஞ்சிக்கலாம்ப்பா. ஓகேயா, ஸோ ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இது நியூட்ரல் பாயிண்ட், ரைட். ஸோ இந்த நியூட்ரலுக்கும் இந்த ஃபேஸுக்கும் இடையில ஃபார்ம் ஆகிறது தான் என்னோட CAN, CBN அண்ட் CCN. இப்போ இது எல்லாமே என்ன, ஃபேஸ் கெபாசிட்டன்ஸ். ஸோ ஃப்ரம் திஸ், இந்த டயக்ராம்ல இருந்து நான் இந்த ஸ்டாரை டெல்டாவா மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கனெக்ஷன்ஸை ஸ்டாரை நான் டெல்டாவா மாத்தினா அப்போ எனக்கு லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸ் கிடைச்சிரும். ஏன்னா இவன் ஸ்டாரா இருக்கான், ஈஸியாக நான் இந்த கண்டுபிடிக்கிறேன். இவன் வந்து ஸ்டாரா இருக்கான், ஸ்டாருக்கு அக்ராஸா எப்பவுமே லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸ் தான் இருக்கும். இப்போ இது டெல்டாவா மாறிடுது. டெல்டாவா மாறினா எனக்கு அது ஃபேஸ் கெபாசிட்டன்ஸா இருந்துச்சு, இப்போ லைன் கெபாசிட்டன்ஸா மாறிடும். ஓகே, அது ஸ்டாரா இருந்துச்சுப்பா, நமக்கு எப்பவுமே தெரியும் ஸ்டார்ல மிடில் பாயிண்ட் இஸ் நியூட்ரல். அப்போ ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் கெபாசிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபேஸ் கெபாசிட்டன்ஸ். ஆர் CAN, CBN, CCN சொல்றோம், அதுதான் ஃபேஸ் கெபாசிட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இங்க எழுதியிருக்கேன்னா, ஸோ லைன் டு நியூட்ரல் கெபாசிட்டன்ஸா இது, ஆர் ஃபேஸ் கெபாசிட்டன்ஸ். ஓகே, லைன் டு நியூட்ரல்னாலும் லைன் டு ஃபேஸ்னாலும் ஒன்று தான், நியூட்ரல் ஃபேஸ் எல்லாமே ஒன்று தான்.
ஓகே. ஸோ ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ், ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ் தான் C1n அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, C1n C2n வாட் எவர் n அப்படின்னு வந்துச்சுனால ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல இது எல்லாமே ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸாக இருக்கு. இப்போ இது வந்து லைன் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ லைன் கெப்பாசிட்டன்ஸ்னா CLL. ஓகேயா, CLLன்னு அர்த்தம். ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ்னா CLNன்னு அர்த்தம். ஓகே, அப்போ திஸ் இஸ் A கண்டக்டர், B கண்டக்டர், இவனை B எடுத்துக்குவோம். ஸோ B கண்டக்டர், இவன் வந்து C கண்டக்டர். ஓகே, அப்போ இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ சிமிலராக இங்கேயும் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே CLL, இதுவுமே CLL தான். அப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள் ஸ்டார் அண்ட் டெல்டா கன்வர்ஷன் தான். ஸோ ஸ்டார் அண்ட் டெல்டா கன்வர்ஷனில் நமக்கு என்ன தெரியும்? ஸோ we know capacitance of delta அப்படின்றது capacitance of star divided by 3. ஓகே, ஸோ டெல்டா ஸ்டார் கனெக்ஷன் நமக்கு தெரியும்லப்பா, சேம் டிவைட் பை 3 தானே. ஓகே, ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் டெல்டான்றது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஸ்டார் நமக்கு தெரியும்ல. ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஜஸ்ட் அப்படியே இப்போ எனக்கு ஸ்டார் தெரியும், ஸோ டெல்டா வேணும்னா ஸோ வாட் எவர் வீணும். ஸ்டார்ன்றது ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஸ்டாரில் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ், டெல்டாவில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது எல்லாமே லைன் கெப்பாசிட்டன்ஸ். ஏன்னா இது ஸ்டார் கனெக்ஷன், இது டெல்டா. ஓகே, இங்கே பாருங்க, டெல்டான்னா லைன் கெப்பாசிட்டன்ஸ் வருது, ஸ்டார்னா என்ன வருது? ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ் வருது. ஓகேப்பா, சிம்பிள் தான்ப்பா, ஈஸி தான். ஓகே, அப்போ டெல்டாக்கும் ஸ்டாருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியும். அண்ட் அகெயின் எனக்கு என்ன கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸ்டார் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கெப்பாசிட்டன்ஸ்னா ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ். எனக்கு லைன் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா ஜஸ்ட் டிவைட் பை 3 போடணும் சார், அவ்வளோதான். அப்போ ஃப்ரம் திஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் எலாபரேட் பண்ணுறேன். டெல்டான்றது லைன், ஸ்டார்ன்றது ஃபேஸ். அப்போ தேர்ஃபோர் CLL, கிளியரா? CLL is equivalent to CLN divided by 3. That's all sir. CLL, line to line capacitance in a 3-phase symmetrical structure, is equivalent to line to neutral capacitance divided by 3. Okay, அப்ப CLL is equivalent to CLN divided by 3 னு எழுதலாமா? CLL is equivalent to CLN divided by 3 னு எழுதலாமா? அப்ப எனக்கு CLN வேணும்னா 3 times of CLL தானே. so CLN வேணும்னா that is 3 times of CLL. இங்க எனக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? this is CAN, phase capacitance. அப்ப எனக்கு லைன் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா டிவைடட் பை 3 போடணும்பா. ஸோ அப்படியே கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ இங்க CAN கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ். அப்ப எனக்கு லைன் கெப்பாசிட்டன்ஸ் வேணும், கிளியரா? அப்போ எனக்கு லைன் கெப்பாசிட்டன்ஸ் வேணும் இன் 3-phase symmetrical structure. So what we know, CLL is equivalent to CLN divided by 3. So therefore CLN enna? That is 2 pi epsilon naught L divided by ln of small d by r. இப்போ divided by 3 just போட்டா போதும் சார், அவ்வளோதான் சார். இது ஜஸ்ட் 3 இன்டூன்னு கூட போட்டுக்கோங்க, into 1 by 3, that's all. Okay, 1 by 3 into 2 pi epsilon L divided by ln of d by r. This is what farad. அவ்வளோதான் சார். அப்போ நம்ம சிங்கிள் ஃபேஸ் 2 wire டிரான்ஸ்மிஷன் லைன்லையும் லைன் கெப்பாசிட்டன்ஸ் ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸை பார்த்துருந்தோம். 3 phase ஸ்ட்ரக்சர்லையும் லைன் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸை பார்த்துருந்தோம். ஸோ இதில் இருந்து ப்ரீவியஸ் இயரில் நமக்கு டிஎன்பிசியில் கேட்டுருக்காங்கப்பா. ஜஸ்ட் அதனால இந்த லைன் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷனோட இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சாலே நமக்கு போதும். இதை நம்ம சர்க்கியூட் தியரியிலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ ஈஸியாக என்னால் ஒரு சிங்கிள் ஃபேஸ் 2 கண்டக்டர் சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு 3 phase கண்டக்டர் சிஸ்டமாக இருந்தாலும் என்னால் இதை ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தான். ஓகே, அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனலாக கெப்பாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ்னா என்ன வருது பாருங்க. கெப்பாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ்னா என்ன வருது எனக்கு?
ரெண்டு இதுலயுமே கூட போய் செக் பண்ணுங்க. 2 pi epsilon divided by ln of d by r னு வருதா 3 ஃபேஸ்ல. சிங்கிள் ஃபேஸ்லயும் பாருங்க. ஸோ சிங்கிள் ஃபேஸ்லயும் ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ 2 pi epsilon ln of d by r. இந்த Lன்றது length of the line, length of transmission line. ஸோ length of transmission line ஒரு கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அதை நம்ம ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ லென்த் இருந்தால் லென்த் போடுவீங்க, லென்த் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஃபைனலாக என்னோட இண்டக்டன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் ஆகுது. டேரெக்டாக பார்த்தாலே எனக்கு தெரியுது, டெஃபினட்டாக எனக்கு 2 pi epsilon divided by ln by rன்னு வரப்போகுது. ஏன்னா அதுதான் ஃபேஸ் வேல்யூஸ்ன்னு நான் சொல்லுவேன். எப்பவுமே ஃபேஸில் தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன், லைனில் எப்பவுமே ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 pi epsilon divided by ln of d by r. இந்த dன்றது distance between the conductor, இந்த rன்றது radius of the conductor. ஸோ இதுதான் r, radius. ஸோ dன்றது distance, dன்றது mutual distance, rன்றது radius. I denotes what sir? Iன்றது current பா. ஸோ இந்த இடத்துல இது L, இது I கிடையாது, this is length. ஓகே, நீங்கள் வேற எங்கே நம்ம I இங்கே எங்கேயும் போடவே இல்லையே. ஸோ L தான் அது. ஸோ 2 pi epsilon, இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே லென்த் ஆஃப் த கண்டக்டர் தான். ஓகேயா, ஸோ லென்த் பா. ஓகேயா, ஸோ என்ன டவுட்னா சொல்லுங்க. அப்போ ஃபைனலாக இன் ஜென்ரலாக ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஏன்னா நம்ம ஃபார்முலாவை ஃபேஸில் தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ இன் ஜென்ரல் கெப்பாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ், அப்ப இது என்ன? இது லைன் கெப்பாசிட்டன்ஸ். இதை நான் எடுத்துக்க கூடாது, இது this is லைன் கெப்பாசிட்டன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, this is ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ். அப்ப இங்க நம்ம சொல்றது கெப்பாசிட்டன்ஸ் per phase தான். அப்ப கெப்பாசிட்டன்ஸ் per phase per unit length. இப்போ என்ன சொல்லிட்டேன், per unit lengthனு சொல்லிட்டேன். அப்ப lengthன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணணும். ஓகேயா, ஸோ இப்படி சொன்னாலும் ஒண்ணுதான், இல்லைன்னா லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ். ஏன்னா லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸை தான் நம்ம ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்றோம். கரெக்டா? ஸோ லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ் இல்லைன்னா ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 pi epsilon naught divided by ln of, இந்த dன்றது that is GMD, distance. ஸோ அந்த ஸ்மால் rன்றது that is GMR. ஓகேயா, ஸோ இப்போ 2 pi epsilon naught ln of GMD by GMR. ஸோ நமக்கு தெரியும் இந்த இடத்துல GMR அப்படின்றது எப்பவுமே மாடிஃபைடு GMR தான் சொல்லும். என்னோட இண்டக்டன்ஸுக்கு தான் GMR கால்குலேஷன், கெப்பாசிட்டன்ஸ்க்கு மாடிஃபைடு GMR. திஸ் இஸ் மாடிஃபைடு. அவ்வளோதான் சார். ஸோ இதுதான் என்னோட கெப்பாசிட்டன்ஸ். யூனிட் இஸ் farad per meter. ஓகே, யூனிட் இஸ் farad per meter. ஸோ இது வந்து அப்ளிகேபிள் ஃபார் போத் சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ். ஏன்னா சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்லயும் லைன் டு லைன் ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ் பாருங்க, 3 ஃபேஸ் இதுலயும் ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ் பாருங்க. இது வந்து சிங்கிள் ஃபேஸஸோட ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸா 2 pi epsilon ln d by r. Lன்றது யூனிட் லென்த் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே தான் 3 ஃபேஸ்லயும் எனக்கு வந்துச்சு. 3 ஃபேஸ்லயும் என்னது 2 pi epsilon naught ln of d by r தான். ஓகே, அப்ப ஃபைனலா இதுதான் என்னோட கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் அ டிரான்ஸ்போஸ்டு லைன். இது இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ்டு லைனுக்கு பா. ஓகே, ஃபார் போத் சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் ஃபார் டிரான்ஸ்போஸ்டு லைன். டிரான்ஸ்போஸ் பண்ணலன்னா அகைன் இங்கேயும் லிங்கேஜஸ் இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஃபார் டிரான்ஸ்போஸ்டு லைன்ஸ். அண்ட் ஏர் as a insulation. ஏர் ஒரு இன்சுலேஷன் மீடியமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது பொருந்தும். ஓகே, ஏர் as a insulation மீடியம்னா மட்டும்தான் இது பொருந்தும். அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ இப்போ இந்த மாடிஃபைடு கெப்பாசிட்டன்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். மாடிஃபைடு GMR எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? GMR மாடிஃபைடுன்னா சார், GMR மாடிஃபைடுன்றத கால்குலேட் பண்றப்போ we used to take R. R dash எடுத்தோம்னா GMR, R எடுத்தோம்னா GMR மாடிஃபைடு. சார் நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் சார். ஸோ GMR கால்குலேஷன் ஃபார் இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்,
GMR used. GMR என்றது that is R dash. Okay. Inductance calculation க்கு GMRs are used. So it is R dash. So அப்ப for capacitance calculation க்கு GMR modified used. GMR modified என்றது that is simply R. அவ்வளவுதான் சார். அந்த இடத்துல R dash நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல R ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம். What we know, R dash ன்னா that is 0.7788 R for solid conductor. அவ்வளவுதான். R என்றது simply radius. R dash என்றது ரேடியஸை விட 0.7788% வந்து கம்மியா அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, அப்போ கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ இன்னும் நம்ம சார்ஜிங் கரண்ட்ன்ற ஒரு டாப்பிக்கை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ சார்ஜிங் கரண்ட்டை வந்து நம்ம அடுத்த நாள் செஷனில் பார்க்கலாம். பிகாஸ் இன்னும் நமக்கு 10 minutes தான் இருக்கு. ஓகே, அப்போ சார்ஜிங் கரண்ட் நம்ம நாளைக்கு பார்த்துட்டு அண்ட் கொரோனானா என்ன அப்படின்ற திங்ஸை நம்ம நாளைக்கு பார்த்துட்டா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரும்ப்பா. நாளைக்கே நம்ம ஸ்டெடி ஸ்டேட் பிஹேவியர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அப் டு திஸ் என்னோட கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸும் ஆல்மோஸ்ட் ஓவர். சார்ஜிங் கரண்ட் மட்டும்தான் இருக்கு. ஓகே, சார்ஜிங் கரண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சாரி சார், இட் இஸ் டி. ஐ காட் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட். டி தான்ப்பா, எல் கிடையாது. டி ஜிஎம்டி. டி நம்ம சொல்றோம்ல, ஜிஎம்டி ஜியோமெட்ரிக் மீன் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்மால் ஆர், தட் இஸ் ஜிஎம்ஆர். ஓகே, ஜிஎம்டி பை ஜிஎம்ஆர் தான் அது. டிஸ்டன்ஸ், ரெண்டு கண்டக்டருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் அது. ஓகேப்பா, அப் டு திஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்கப்பா. ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கண்டென்ட்டை பாருங்கள். ஸோ நம்ம எப்போவுமே டெய்லி கிளாஸு அண்ட் டிஸ்கஷன்ஸு இந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே கொடுப்போம்ப்பா. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் நம்ம அப்கமிங் டேஸில் மீட் பண்ணுவோம்ப்பா.